அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கு? ஆமென். மகிழ்ச்சியா இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலனா இருக்கிறது. அவருடைய சந்நிதிக்கு வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சந்தோஷமும் சமாதானமும். இது எங்க தேடினாலும் நமக்கு முழுமையா பரிபூர்ணமா கிடைக்காது. ஆனா அவரை ஆராதிக்கும் போது, அவரை தொழுது கொள்ளும் போது, ஆவியோடு உண்மையோடு அவரை நம்ம தொழுது கொண்டு நம்முடைய இருதயத்தை பாரத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது ஆண்டவர் நமக்கு முதல் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சந்தோஷத்தை தருவார். இல்லை என்ன சந்தோஷத்தை கொடுப்பார் தெரியுமா? நம்மளா ரசிக்கப்பட்ட பிள்ளைகள். ஆனா நமக்கு இப்போ ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். என்னன்னா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்ற சந்தோஷத்தை அவர் மட்டும்தான் கான்ஃபிடென்ட்டா கொடுக்க முடியும். ஏன்னா மற்றவர்கள் எல்லாம் நம்ம கூட நிற்பாங்க, போயிடுவாங்க. ஆனா அவர் மாத்திரம் தான் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை தருகிறவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, கொஞ்சம் நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு இந்த 11 மாதங்கள் ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார்ல, கொஞ்சம் நம்ம அதை நினைச்சு பார்ப்போமா? 1 சாமுவேல் 7:12 நம்ம வாசிக்கிறோம். என்ன சொல்றோம்? அந்த ஸ்தலத்துக்கு அவர்கள் வந்தபோது அதற்கு எபினேசர் என்று அதற்கு பேர் கொடுத்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மளை ரட்சித்திருக்கிறார், மீட்டெடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு ஜெப வீட்டை கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய இலக்கெல்லாம் என்னன்னா, கிறிஸ்தவர்களுடைய இலக்கெல்லாம் ஒரே இலக்கு தான். நம்முடைய பூமிக்குரிய கூடாரம் அல்ல, நம்முடைய கூடாரமோ பரலோகத்தில் இருக்கிறது. ஒரு நாள் இந்த கூடாரத்திலிருந்து பிரிந்து நாம் அந்த நித்தியத்துக்குள் அவருடைய சாவாமை, நம்முடைய தேவன் எப்படி சாவாமை உள்ளவரோ அதே சாவாமையை தரித்துக் கொண்டு அந்த நித்திய மகிழ்ச்சிக்குள்ள ஆண்டவர் நாம் நடத்திருக்கிறார். இந்த 11 மாதங்கள் நம்மளை அன்பு கொடுத்திருக்கிறார். இந்த 11 மாதங்கள் சத்துருவை ஜெயமெடுக்க வைத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த 11 மாதங்களும் ஆண்டவர் நம்மளை அற்புதமாய், நம்மை, நம்ம பிள்ளைகளை, குடும்பத்தை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். அதான் யோபு சொன்னார், என்னுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் என்று சொன்னார். நம்முடைய குடும்பத்தை 11 மாதங்கள் அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். இந்த பூமியில எத்தனையோ எதிர் வல்லமைகள் எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய், தொழிலுக்கு விரோதமாய், நம்முடைய ஆகாரத்துக்கு விரோதமாய், நம்முடைய நற்கிரியைகளுக்கு விரோதமாய், நாம் இந்த பூமியில சாட்சியாய் வாழ முடியாதபடி இருக்கும்படி எத்தனையோ எதிர் வல்லமைகள். ஆனாலும் கூட துக்கங்கள், துயரங்கள், பாரங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், ஆனாலும் அவைகளுக்கு மத்தியிலும் இன்னைக்கு ஆண்டவர் இந்த 11 மாதங்கள் நாம இன்னைக்கு சமாதானத்தை இழந்து போகாதபடி, தேவ சமாதானத்தையும் தேவ ஆறுதலையும் தேவ பலத்தையும் நாம பெற்றுக்கொண்டு இன்னைக்கு ஒரு அழகான ஆராதனை நமக்கு கொடுத்து இதில் வந்து நம்ம ஆராதிக்க செய்திருக்கிறாரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அவர் எனக்கு எபினேசர், அவர் எனக்கு உதவி செய்தார். குடும்பமாக நம்மளை ஊழியம் செய்ய வைத்தாரே, அவர் எபினேசர், நமக்கு உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, வெளியிலே போய் நாம் மேய்ச்சல் உள்ள இடங்களிலே நின்று நம் தாழ்ச்சி அடையாதபடி அவர் நமக்கு மேய்ப்பராய் இருந்து நடத்தி வந்தாரே. அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நமக்கு இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அவர் எபினேசர். ஆண்டவரே, நீர் தான் ஆண்டவரே எனக்கு எபினேசர். என் வாழ்க்கையில நீர் தான் எபினேசர் அப்பா. நீர் மட்டுமே எபினேசர் ஆண்டவரே அப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா வேலைகளிலும் இந்த 11 ஆண்டுகள் உண்மையா ஆண்டவருக்கு எல்லாரும் கண்களை மூடி உண்மையாய் ஆண்டவருக்கு கொஞ்சம் ஒரு நன்றி பலிகளை செலுத்துவோமா? இன்னைக்கு ஆமாப்பா, நீங்க தான் எங்களை நடத்தி வந்திருக்கிறீங்கப்பா. அதை நான் நினைவு கூர்றேன் ஆண்டவரே. எபினேசர் நீங்க தான்ப்பா, எங்களை ஜெயம் எடுக்க வைத்தது நீங்க தான்ப்பா. சத்துரு இஷ்டத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்காதபடி எங்களை நடத்தி வந்தது நீங்க தான்ப்பா. அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு முழு மனதோடு அவரை துதிப்போமா? இந்த ஆராதனையை கொடுத்து கொஞ்ச நேரம் இந்த 11 மாதங்கள் என்ன நடந்த வருஷ கடைசியில வந்துட்டோம். வருஷத்தை துவக்கினவர் அப்படியே புஷ்னு ஒரு புகை போல மனிதனுடைய வாழ்க்கை ஓடி போச்சு பாருங்க. 11 மாதங்கள் ஆமாண்டவரே, என்ன விசுவாசத்துல நடத்தினீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி. என்ன தேவன் மேல் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில என்னை நம்பிக்கை தந்து நடத்தினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் அன்பு கூறாத சூழ்நிலைகள் எத்தனையோ வந்தபோது என்னை அன்பு கூற செய்து வேத வாசிக்க வைத்து ஜெபிக்க வைத்து என்னை உம்மோடு இருக்கிற நல்ல உறவுகளை என்னை பலப்படுத்தி நடத்தினீரே. பரிசுத்த ஆவியானவரே, என் மேல் பொழிந்தருளினீரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி அப்பா. உங்களுடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இந்த நல்ல ஆராதனை கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரே கூடி திருச்சபையாய் தியானிக்க போகிற இந்த வசனத்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ உபதேசங்கள் இந்த 11 மாதங்கள் கொடுத்திருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, எதற்காக ஆண்டவரே? நாங்கள் உம்முடைய சாயலை பெற வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதத்தை
ராஜ்யத்துக்குள் நாங்கள் வர வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை இந்த பூமியிலே மகிமைப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. அதற்காக நீர் எங்களோடு கூட இந்த நாளிலே இடைப்பட வேண்டி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நானோ சிறுமையும் எளிமையுமானவனாய் இருக்கிறேன். இந்த வார்த்தையை பேசுவதற்கு, இதை தியானிப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை தகப்பனே. ஆனாலும் நீர் உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி என்னை சுத்திகரித்து உமக்கு உகந்த பாத்திரமாய் என்னை வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நான் சிறுகவும் நீர் ஆண்டவரே பெருகவும் உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இந்த இடத்துல உலாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயங்களையும் ஆட்கொள்ளும் ஆண்டவரே. அந்த இருதயத்துல என்னென்ன பாரங்களோடு, கண்ணீரோடு, வேதனைகளோடு, துக்கங்களோடு வந்திருக்கிறார்களோ தேவன் இன்னைக்கு ஒரு உத்தரவாதத்தோடு உடைய பிள்ளைகளை நீர் அனுப்ப போகிற கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமாண்டவரே, இந்த சபை ஊழியருக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த சபையிலே ஆண்டவரே அப்பா, நீங்க உலாவி இதை நீங்க மேன்மைப்படுத்தி கொண்டு வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, விசேஷித்த விதமாய் இந்த நல்ல ஆராதனையாக நம்ம கொடுத்திருக்கிறார். நமக்கு ஆண்டவருக்கு எப்போதுமே நம்ம நன்றி செலுத்த பழகி கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு நம்ம துதி செலுத்தணும். கஷ்டங்கள் இருந்தாலும் நல்ல சந்தோஷமா இருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? நன்றி செலுத்தும் போது ஒரே ஒரு விஷயம் தான். எதுக்காக இதை சொல்றேன்னா, அப்போஸ்தலர் நம்ம 16ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், அதுல பாத்தீங்கன்னா பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போது அவர்கள் ஜெபம் பண்ணி துதித்தார்கள். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசைந்தது. அப்ப நான் ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி நான் கடந்து போறேன் பாருங்க. அஸ்திபாரங்கள் அசைந்ததுன்னா உங்க பிரச்சனையின் அஸ்திபாரம் அசையும். உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களை பிரச்சனை படுத்துதோ அந்த பிரச்சனையின் அஸ்திபாரம் அசையும். நீங்க துதிக்கிறவர்களா, தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிறவர்களா நம்ம இருந்தோம்னா கட்டாயம் நான் சொல்லுவேன், அங்கே சிறைச்சாலை அஸ்திபாரம் அசைந்தது. மற்றவர்களுடைய கையில் இருக்கிற கட்டுகள் கலன்றது. அங்கே வசனம் போதிக்கப்பட்டது. அந்த இடத்திலே ரட்சிப்புக்குரிய வாசனை வெளிப்படுத்தப்பட்டது. அதே போல இந்த ஆலயமும் ஒரு துதிக்கிற ஆலயமாக, நீங்கள் ஜெபிக்கிற ஆலயமாக இருந்தால் சுத்தி இருக்கிறவர்களுடைய கட்டுகள் கலன்று அவிழ்க்கப்படும். இங்கு வசனம் இன்னும் அதிகமாக போதிக்கப்படும். நானும் என் வீட்டாரும் என்றால் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீ ரட்சிக்கப்படுவாய். அப்போ பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலையை விட்டு போகும்போது அதே பகுதி சொல்லுகிறது, அவர்கள் சமாதானத்தோடு புறப்பட்டு போனார்கள். தேவன் இந்த சபையின் மேல் இந்த ஆசீர்வாதத்தை வைக்கட்டும் என்று சொல்லி நான் முதலாவது இந்த சபையை வாழ்த்துகிறேன். இந்த சபையை நான் ஆசீர்வதிக்கிறேன். இங்க இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் சமாதானத்தோடு நீங்கள் புறப்பட்டு போக தேவன் கிருபை செய்வாராக. அன்பானவர்களே, இந்த சபை ஊழியத்தை செய்து வருகிற அருமையான பிரபுதாஸ் அண்ணனுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கனமான ஊழியத்தை அவங்க செய்துட்டு வராங்க. அதற்காக கர்த்தர் அவங்களுக்கு தேவையான கிருபைகளை, பலத்தை, ஞானத்தை, ஐஸ்வர்யத்தை, சம்பத்தை, ஞான வரங்களை, கிருபை வரங்களை அதிகமாய் தந்து இந்த பகுதியில ஒரு கூட்ட மக்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்த அவர்களை பலப்படுத்தும்படியாய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன். இந்த நேரில் கூட எங்கள் மத்தியில் இருக்கிற அன்பண்ணன், அன்புக்கு சொந்தக்காரர், அன்பாக பேசக்கூடியவர், அன்பாக பழகக்கூடியவர், அதே போல அன்புள்ளத்தோடு எல்லா திருச்சபையுடைய காரியங்களையும் செய்யக்கூடிய ஒரு நல்ல நண்பர். அவரும் எங்கள் மத்தியில இருப்பதற்காக நன்றி. சீட்டு இன்னைக்கு என் மேல விழுந்திருக்கு. லாரன்ஸ் வரணும். ஆனா அவங்க திடீர்னு நேற்று என்ன நினைச்சாங்களோ தெரியல. அன்னைக்கு நாங்க வெள்ளிக்கிழமை அவங்க ஸ்கூல்ல போய் நாங்க NMS சார்பா போய் நாங்க ஜெபிக்க போனோம். அப்படி போகும்போது அவங்க வந்து சொன்னாங்க, இந்த வாரம் என்ன ஞாயிற்றுக்கிழமை எங்க போறீங்க அப்படின்னாங்க. எங்கேயும் போலங்க, நீங்க எங்க திருச்சபைக்கு தான் குடும்பமா போறேன் அப்படின்னு. இல்ல நீங்க குடும்பமா போகக்கூடாது, நீங்க அங்க உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அந்த குடும்பத்தை போய் நீங்க பாருங்க. என் நாமத்தை நிமித்தம் வீட்டையாவது மனைவியாவது இருந்தா அவனுக்கு நான் 100 தனியா கொடுப்பேன். மாதிரி இங்க ஒரு அழகான குடும்பத்தை இந்த நாள்ல ஆண்டவர் திருச்சபை என்கிற இந்த குடும்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம். லாரசனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. நல்ல அன்பான தேவ மனிதர். ஆமா, நல்ல ஒரு நற்கிரிகளை தாராளமாய் சுவிசேஷ பணிக்கு கொடுக்கிறவர். நிறைய தரிசனங்கள் நிறைந்த ஒரு அன்புள்ள தேவ சகோதரன். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய காரியங்கள் உங்களுக்கு அறிந்திருப்பீங்க. ஜெபம் பண்ணுங்க. அண்ணன் இந்த நெருக்கமான சூழ்நிலையில சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, அந்த இரவு ஜெபத்துல அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, சுவிசேஷம் நின்று போயிடக்கூடாதே இப்படி அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் அவங்ககிட்ட சொன்னேன் நானு, பேதுருவை சிறைச்சாலையில போட்டாங்க, அதே போல சிறைச்சாலையில சுவிசேஷத்தை அடைத்து வைக்க முடியல. தேவதூதன் இறங்கி வருவார், சிறையிருப்புகளை மாற்றுவார்.
அப்போ சுவிசேஷம் ஒரு நாளும் அடைத்து வைக்க முடியாது. சுவிசேஷத்தை அடைக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் சூசைட் பண்ணாங்க, அவமானப்பட்டாங்க, நொறுக்கப்பட்டு செத்தாங்க. எல்லாமே இன்னிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாளிலிருந்து சுவிசேஷத்தை கட்டணும்னு நினைச்சவங்க எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கை பரிதபிக்கப்பட்டதாய் தான் இருந்தது. சுவிசேஷத்துக்கு விரோதமாய் ஒருவரும் எழுத முடியாது. ஏன்னா சபைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம், பாதாளத்தின் வல்லமைகள் சபையை மேற்கொள்வது இல்லவே இல்லை. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு ஒரு தியானத்தை நம்ம தியானிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். துன்மார்க்கருடைய வீட்டில சாபம் இருக்கிறது, ஆனா கர்த்தருடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். என கண்பானவர்களே, இன்னைக்கு நான் காலையிலே தியானத்துல உட்கார்ந்த போது கர்த்தர் எனக்கு காண்பித்த, என் கண் முன்னாடி காண்பித்த ஒரு காரியம், இந்த குடும்பத்தை குறித்ததான ஒரு காரியத்தை தான் எனக்கு அவர் பேசியிருக்கிறார். இது நம்ம குடும்பம், நம்ம குடும்பத்தை குறித்து ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ ஒரு துன்மார்க்கமாய் ஜீவிக்கிற ஒரு மனிதனுடைய குடும்பம் எப்படி இருக்கும்? நிறைய சாபம் அங்க இருக்கும்னு சொல்றாரு. ஆனா நீதிமானுடைய வீட்டுல என்ன இருக்கும்? அவருடைய வாசஸ்தலத்துல ஆசீர்வாதம் தங்கி இருக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நமக்கு எல்லாருக்கும் நம்முடைய குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து ஒரு பற்று, அதிகப்படியான பாசம், அன்பு, நேசம் கட்டாயம் நம்ம குடும்பத்துல இருக்கும். ஆனா ஒரு பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலைமை என்னன்னு சொன்னா, இன்னைக்கு அதே குடும்பங்கள், அந்த பிள்ளைகள் ஒரு செல்ஃபிஷா மாறுகிற ஒரு சூழ்நிலையில தான் இந்த காலகட்டங்கள் இருக்கிறது. மேரேஜுக்கு பின்பாக நான் அப்படின்ற ஒரு தருணத்துல போகக்கூடியவர்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா எனக்கு அன்பானவர்களே, தேவன் நம்மளை தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு மாத்திரம் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் அல்ல, அவர் ஒரு முழு குடும்பத்தையும் என்ன செய்கிறார்? அவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த குடும்பத்தை அவர் கவனித்து பார்க்கிறவராய் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எனக்கு அதனாலதான் புதிய ஏற்பாட்டை நம்ம பார்க்கும்போது முதல் ஆண்டவர் செய்த அற்புதம் எங்க செஞ்சாரு? கானா ஒரு கல்யாணத்துல செஞ்சார். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த வீட்டை குறித்ததான ஒரு கவனம் அவருக்கு ரொம்ப முக்கியம். அங்க அதே போல ஏதேன் தோட்டத்துல அவர் ஆதாம் ஏவாள் என்ற அழகான ஒரு குடும்பத்தை தான் உண்டாக்கி பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் ஆசீர்வதித்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ வீட்டை குறித்ததான ஒரு காரியம் ஆண்டவருக்கு உண்டு. இன்னைக்கு நம்முடைய உங்க குடும்பம், என் குடும்பம், நம்ம குடும்பத்தோட தான் ஆண்டவர் பேசுறார். அப்போ நீதிமானுடைய வீட்டில என்ன உண்டு? அந்த வாசஸ்தலத்துல ஆசீர்வாதம் உண்டு. அந்த வீட்டை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதான் நீதிமொழிகள் 10:22 கூட நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். இங்க சொல்றாரு கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார். அதே 2 சாமுவேல் 7:29 தாவீது சொல்லும்போது, அடியனுடைய வீடு உமக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், அடியனுடைய வீடு உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. அவருக்கு பணம் இல்லையா? தாவீதுக்கு செல்வாக்கு இல்லையா? எல்லாம் சவதரித்து ஒரு ராஜாவா இருக்கும்போது அவர் சொல்றாரு, இந்த ஆசீர்வாதம் இல்ல ஆண்டவரே, பரலோகத்துல இருக்கிற உம்முடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் என் குடும்பத்திற்கு இருப்பதாக அப்படின்னு சொல்றாரு. அப்ப எனக்கு அன்பானவர்களே, அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும் சொல்லுகிறது. இப்ப பாருங்களேன், இன்னைக்கு அப்போ நம்ம வீடு, நம்ம பொருள், இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம்ன்றது எதை குறிக்குதுன்னு சொன்னா, என்னுடைய வீடு, என்னுடைய பொருள், என் மனைவி, என் மக்கள், என்னுடைய தொழில், எனக்கு உண்டான பொருட்கள், இது எல்லாமே தேவனுக்கு முன்பாக எப்போதும் நிற்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் பிரியப்படுகிறார். அப்போதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அங்கே தங்கி இருக்க அது ஏதுவாய் இருக்கும் என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். அப்ப பாருங்க, ஒரு பொருளை நம்ம வாங்குறோம். அந்த பொருளை நம்ம வாங்கும் போது நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன? ஒரு பொருளை நம்ம வாங்கும் போது இது எவ்வளவு நாள் உழைக்கும் கேட்போமா? கேட்க மாட்டோம். ஒரு கேட்ப how many days work, இது எவ்வளவு நாள் எனக்கு இது உழைக்கும் அப்படின்னு சொல்லி. அதே போலதான் கர்த்தருடைய சமூகத்தில் இன்னைக்கு குடும்பங்கள் நிற்கக்கூடியதா இருந்தால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அசைக்கப்படுவதே இல்லை. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு குடும்பத்தை கர்த்தர், நம்முடைய வீடு, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய தொழில், நம்முடைய பிள்ளைகள் படிப்பு, நம்முடைய திருச்சபை, நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டம் எல்லாமே கர்த்தருக்கு முன்பாக இருக்க வேண்டும். நம்முடைய சுயத்தை சார்ந்து இருக்க கூடாது. அதை தான் மீட் பண்ணி நான் சொல்ல வந்தேன்.
எல்லாமே கர்த்தரை சார்ந்து இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது அந்த குடும்பம், அந்த வாசஸ்தலம் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். எனக்கு அன்பானவர்கள், அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் வேதம் சொல்றது, ஸ்திரீயானவள் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் இருப்பாளோ அவள் மறந்தாலும் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு தாய் தன் பிள்ளைய மறக்கவே மாட்டான். எந்த சூழ்நிலை, அது திருட்டு பிள்ளையா இருந்தாலும், அது களவாணி பிள்ளையா இருந்தாலும், எந்த பிள்ளையா இருந்தாலும் தன் வயிற்றுல பெற்றெடுத்த அந்த தாயுடைய பாசம் அந்த பிள்ளையை மறக்காது. அதே போலதான் இந்த ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எப்போது நம்ம குடும்பம் நிற்கும் அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்தை அவர் என்ன செய்ய மாட்டாரு? மறக்கவே மாட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இப்போ நம்ம இந்த குடும்பத்தை குறித்து நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். அப்போ துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் அழகான ஒரு வித்தியாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் இருக்கு. அது எந்த அதிகாரம் சொல்ல முடியுமா யாராவது? கரெக்ட், பிரதருக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? சங்கீதம் 1. அதாவது துன்மார்க்கனுடைய லைஃப் அங்க எப்படி இருக்கும்னா, ஒரு காற்று ஒரு பதரை போல அது நிலைக்காதபடி அது அழிந்து போகன்னு போட்டிருக்கு. ஆனா ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை குடும்பம் எப்படி இருக்கும்? அவன் பாக்கியவானா இருப்பான், அவன் நாட்டப்படுவான், அவன் தன் காலத்திலே கனியை தந்து இலையுறாத மரத்தை போல இருந்து அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும் என்று சொல்லுகிறார். அப்ப எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மே நிலைத்திருக்கும்படி நம்முடைய வீட்டில, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய தொழிலில, நம்முடைய திருச்சபையில அது நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில காணப்படக்கூடிய ஒரு 3 காரியங்கள் குடும்பத்திலே காணப்பட வேண்டும். இந்த ஒரு 3 காரியங்களை மாத்திரம்தான் இன்னைக்கு நம்மளோட பேச போகிறேன். இன்னைக்கு நம்ம குடும்பம் இந்த ஆசீர்வாதத்தை, நீதிமானுடைய வாசஸ்தலத்தை அவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அவர் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப குடும்பம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு குடும்பமா இருந்தால் அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு என்றென்றைக்கும் இருக்கும். அவன் அசைக்கப்படுவது இல்ல. நீங்க ஜெபித்து 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 உங்க குடும்பம் என்ன செய்யும்? கட்டப்பட்டு கொண்டே இருக்கும். நீங்க வேண்டி கேட்டு விருப்பப்பட்ட எல்லா காரியத்தையும் தேவன் அந்த வாசஸ்தலத்துக்குள் கொண்டு வந்து உங்க வைப்பா. உங்களுடைய மன விருப்பங்கள், வாஞ்சைகள் ஒன்று கூட அது வெறுமையாய் போகாது, ஒன்று கூட விழுந்து போகாது. அவர் சொல்றாரு ஒரு இடத்துல, ஆமோஸ் என்று நினைக்கிறேன், அந்த இடத்துல சொல்றாரு, நான் இஸ்ரவேல் ஜனங்களை புடமிட போது ஒரு கோதுமை மணியும் கீழே விழாதுன்றார். அப்படி கர்த்தர் நம்முடைய ஜெபங்களையும் ஒன்று விழாதபடி கர்த்தர் நேர்த்தியாய் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அப்ப முதலாவது founded on the word of God. அதாவது ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தையினாலே கட்டப்பட்டிருக்கணும். இப்ப வாசிக்கலாம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 இருந்து 27 வசனங்களை வாசிக்கலாம். ஒரு முதல் குடும்பத்துல தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்துல காணப்பட வேண்டியதை வேதத்தின் வெளிச்சத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். முதல் காரியம் மத்தேயு 7:24 இருந்து 27. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அசிபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அப்போ இங்கே நாம் இந்த வேத வசனத்தை நம்ம இப்படி பிரிச்சு பார்க்கலாம். எப்படின்னா 2 வீடு சொல்லப்பட்டிருக்கிறது, 2 மனிதர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, 2 மனிதர்களுடைய சிந்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய 2 விதமான முடிவையும் அங்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அப்ப பாருங்க, 2 வீடுமே கட்டப்படுகிறது, நன்றாக தான் கட்டப்படுகிறது. ஆனா ஒரு வீடு கண்மலையின் மேல் கட்டப்படுகிறது, ஒரு வீடு மணலின் மேல் கட்டப்படுகிறது. அப்போ ஒருவன் அஸ்திபாரத்தை நல்ல கண்மலையின் மேல ஸ்ட்ராங்கா போடுறான். அப்ப ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? வெளி தோற்றத்தை பார்க்கிறான், வெளி தோற்றத்தை மாத்திரம் அலங்கரிக்கிறான், உள் தோற்றம் என்ன இல்ல, ஸ்ட்ராங்கா இல்ல. ஒருவன் வெளி தோற்றத்தை பார்க்கல, ஒருவன் அஸ்திபாரத்தை ஸ்ட்ராங்கா போடணும் அப்படின்ற சிந்தையோட அங்க செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு ஆண்டவர் அங்க கொடுக்கிற வார்த்தை என்ன? ஒருவன் புத்தி உள்ளவன், ஒருவன் புத்தி இல்லாதவன்.
அப்ப புத்தி உள்ளவன் கண்மலையின் மேல் கட்டுகிறான், புத்தி இல்லாதவன் மணலின் மேல் கட்டுகிறான். அப்ப இதை நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டுல ரெண்டு தரப்பினான சிந்தனைகள் உள்ள வருது. பிரச்சனை இப்ப எதுவுமே இல்லை அந்த வீட்டுல. கட்டும் போது நல்லா தான் இருக்கு. புத்தி இல்லாம ஒருத்தன் நடக்கிறான், நல்லா தான் இருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்றான், நல்லா தான் போறான், நல்லா தான் இருக்கிறான். அவனுக்கு ஒரு தீங்கும் வரல. இங்க புத்தி உள்ளவனு கட்டிக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கும் ஒண்ணும் பெருசா ஒரு அதிசயம் நடந்த மாதிரிலாம் தெரியல. இவனை போலதான் இவரு வாழ்க்கையும் போயிட்டே இருக்கு. ஆனா வித்தியாசம் வருது. கட்டும் போது எந்த பிரச்சனையும் வரல. அதுல நீங்க கூர்ந்து கவனிச்சு பாருங்க. கட்டி முடித்த பிறகுதான் பிரச்சனை வருது. 3 பிரச்சனை வருது. அன்னைக்கு யோசபாத்துக்கு வந்த மாதிரி 3 ராஜாக்கள் எப்படி யோசபாத்தை நெருக்கி வந்தாங்களோ அதே போல இதே இடத்துல ஆண்டவர் சொல்றாரு 3 பிரச்சனை வருது. பெரு வெள்ளம், பெரு காற்று, பெருமழை. இந்த 3 பிரச்சனை வருது. பிரச்சனை வரும்போதுதான் தெரியுது என்ன தெரியுது, வசனம் இருக்கிற வீடு ஜெயிக்கிறாங்க, வசனம் இல்லாத இருதயம் தோக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப எனக்கு அன்பானவர்களே, ஒரு வீடு ஆண்டவர் அததான் சொல்றார் நமக்கு, அது கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட வேண்டும். கண்மலையின் மேல் அந்த வீடு நம்பிக்கை வைக்க வேண்டும். கண்மலையின் மேல் அந்த வீடு அன்பு கூற வேண்டும். அததான் நான் முதலே சொன்னேன், ஒரு வீடு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் எல்லா காரியங்களும் கர்த்தருக்கு முன்பாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு தெரியாம ஒரு காரியம் இருக்கக்கூடாது. ஐயா ட்ரெயின் டிக்கெட் எடுக்கணும், இருங்க ஜோமன்ட்டு எடுத்துருவோம். இன்னொரு ஆள் சொல்றாங்க, ஏங்க ட்ரெயின் டிக்கெட் எடுக்கிறது கூடமா ஜோமனிங்க. என் அப்பாவுக்கு தெரியாம ஒரு விஷயம் கூட நடக்காது. அதனாலதான் தாவீதுடைய வெற்றிக்கு காரணம், அந்த குடும்பம் வர வர விருத்தி அடைவதற்கு காரணம் என்ன? எதுக்கெடுத்தாலும் முழங்கால் போட்டு ஜோமன். கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருந்தேன், ஆதலால் நான் அசைக்கப்படுவது இல்லை என்று அவர் சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு பாருங்க, நம்ம மனதில் எத்தனையோ எண்ணங்கள் தோன்றும். அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணக்கூடாது. நம்முடைய எண்ணங்கள் வேத வசனத்தின்படி சரியாய் இருக்கிறதா என்று நம்ம ஆராய்ந்து பார்க்கிற பகுத்தறிவை எந்த ஒரு விசுவாசி, எந்த தேவ மனிதன் பெற்றுக் கொள்கிறார்களோ அந்த குடும்பம் கண்மலையின் மேல் கட்டப்படும். அது ரொம்ப முக்கியமா இருக்கு, அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அநேக காரியங்கள், இன்னைக்கு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு கதையா சொன்னா உங்களுக்கு தெரியும். காலையில அது ஒரு ஞாபகம் வந்தது, அதுதான் நோட் பண்ணி வச்சேன். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு குடும்பம் இந்த மாதிரி அழகான ஓய்வு நாள் ஆராதனைக்கு போயிட்டு வராங்க. போயிட்டு வந்த உடனே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே அப்பா சொல்றாரு, பைபிளை மறந்துட்டு வந்துட்டேன், சர்ச்சிலே விட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு. அப்போ ஒரு விஷயம் அவங்க அம்மா சொல்றாங்க, பைபிள் தானேங்க, யாராவது வந்து வசனம் படிப்பாங்க, ரட்சிக்கப்படுவாங்க, நீங்க பரவாயில்ல நல்லா ஊழியம் தான் செஞ்சுட்டு வந்திருக்கீங்க, இல்லைன்னா கோயில் குட்டி பத்திரமா எடுத்து வைப்பாரு, அப்புறம் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் எதுக்கு இது பிரச்சனைனா, அவங்க பையனை போய் பைபிள் எடுத்துட்டு வரா சர்ச்சில் சொல்றதுக்கு தான். அவங்க பையன் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். எங்க பிள்ளைய போய் தொந்தரவு பண்ணீங்க, பைபிள் இருக்கட்டும்ங்க, ரட்சிக்கப்படுவாங்க, பைபிள் அங்க இருந்தா ரட்சிக்கப்படுவாங்க, ஒன்னும் நீங்க இப்ப போய் எடுக்க வேண்டாம், அப்புறம் போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு லேசினஸ், வேற ஒண்ணும் இல்லை. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கொஞ்ச நேரத்துல அவங்க மனைவி கேட்கறாங்க, அந்த சகோதரி அவங்க கணவன்கிட்ட, காலையில வீட்டு செலவுக்கு காசு தரேன்னு சொன்னீங்களே, ஏன் இன்னும் தராம வச்சிருக்கீங்க, ஒன்னும் வாங்க காசு இல்லைன்னாங்க. ஏனி காலையிலே அதான் சொன்னேன், அந்த வீட்டுக்கு செலவுக்குரிய காசை அந்த பைபிளுக்குள்ளதான் வச்சிருக்கிறேன், அதனாலதான் போய் அவனை எடுத்துட்டு வந்தோடனே அவங்க வீட்டுல ஓடி போய் என்ன நடக்குது, நீ சாப்பிட்டது போதுல, கையை கழுவு, முதல் போய் பைபிளை சர்ச்சில் போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இன்னைக்கு என்ன, நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, அப்போ நம்முடைய தாட்ஸ் குடும்பத்துல எது முக்கியத்துவமா இருக்கு? அப்போ வேத வசனத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல. நான் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இது நம்ம பல காரியங்கள் நீங்களே சிந்திச்சு நீங்களே உங்களை நம்மள ஆராய்ந்து பார்த்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். நமக்கு ஒரு பைபிள் காணாம போச்சுன்னா அது குறித்த ஒரு பாரம் கூட நமக்கு இல்லை. ஏன்னா இன்னொரு பைபிள் வாங்கிக்கலாமே, ஏதோ ஒன்று இருக்கலாம். ஆனா அதுக்குள்ள பணம் இருக்குன்னு சொன்ன ஒரு பதட்டம் வந்தது பாருங்க. அந்த பையன் அந்த ஓடி போய் அந்த பைபிளை எடுத்துட்டு வந்துட்டான். எனக்கு கண்மணில் ஒரு சமயம் இதே போல ஒரு கூட்டம் முடியும் போது என்னுடைய பைபிள் பேக்கோட மிஸ் ஆயிடுச்சு. ஒரு கூட்டம் பணம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை யாரும் திருப்பி போயிட்டாங்க. என்எம்எஸ் மீட்டிங் நடந்தது. அப்ப காணிக்க தான் அதுல வச்சிருப்பேன். நான் அன்னைக்கு பார்த்து காணிக்க அதுல வைக்கல, எங்க அம்மாட்ட கொடுத்து தனியா வச்சிட்டேன். அது கர்த்தருடைய ஞானம், நமக்கு தெரியாது. இப்படி ஒரு திருடம் பக்கத்துல இருக்கிறாரு, பேலன்ஸ் பண்ணணும். எனக்கு 3 நாள் அழுது, எனக்கே என் பைபிள், நீங்க எனக்கு தெரியாது.
எபிரேயர் 1 கடைசி வசனம் சொல்லுது, தேவதூதர்கள் எங்களுக்காக பணிவிடை செய்கிறாங்க. எனக்கு தெரியாது, நீங்க இப்ப மிகாவேல் அனுப்புவீங்களோ எனக்கு காபிரியல் அனுப்புவீங்களோ எனக்கு தெரியாது. யாராவது ஒரு தேவதூதர் போய் எங்க இருக்கோ என் கண்ணுக்கு மறைவா இருக்கிறத அவங்க தான் எடுத்துட்டு வந்து தரணும் அப்படின்னு சொன்னோம். ஒரு நாள் ஒரு ஃபோன் வருது. என்ன ஃபோன் வருது அப்படின்னு சொன்னா, அந்த ஃபோன் வந்து சொன்னேன், சார் நான் ராயபுரத்துல இருந்து பேசுறேன், பேப்பர்கள்ல இருந்து பழைய இரும்பு பேப்பர் அவர் பேச எப்படி இருக்கும் அப்படி தானே இருக்கும், அங்கிருந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சார் பைபிள் எல்லாம் கொண்டு வந்து இங்க போட்டிருக்கீங்க அப்படின்னா. ஏங்க நான் பைபிளை நான் எங்கெங்க போட்டிருக்கேன், என் பைபிளை காணணும்னு நான் 2 மாசமா நான் புலம்பிக்கிட்டு அழுதுட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. சார் உங்க பைபிள் இங்கே தான் சார் இருக்கு, வந்து வாங்கிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளை நான் எடுத்துருப்பேன். அங்கே போய் வாங்க சார், பைபிளை நீங்கள் ரொம்ப ஞானமாக படிச்சிருக்கீங்க சார். எப்போ 2 மாசம் நான் பட்ட பாடு எனக்கு தானே பார்த்து என்னிடத்தில் அவன் வாஞ்சியாக இருக்கிற அப்படின்னா நான் அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினா அவனை உயர்ந்து அடைக்கிறதை வைப்பேன். இன்னைக்கு குடும்பங்கள், இன்னைக்கு நம்முடைய ஊழியங்கள், இன்னைக்கு எனக்கு அன்பானவர்களே, நாம எந்த அளவுக்கு வசனத்தின் மேல் நம்முடைய குடும்பம் கட்டப்படுவதற்கு நாம் இன்னைக்கு முயற்சிக்கிறோம், வாஞ்சிக்கிறோம், அதை மாத்திரமே நான் சிந்திக்கிறேன். இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கணும்னு சொல்லி நான் உங்களை அதிகாரமா சொல்றதுக்கு எனக்கு இல்லை. இந்த வசனத்தின் மேல் கட்டப்படணும் என் குடும்பம்னு சொல்லி இன்னைக்கு வேதம் சொல்கிறது. ஏன்னா வரப்போகிற பிரச்சனை அப்படிப்பட்டதா இருக்கிறது. வேதம் சொல்கிறது நம்ம குடும்பம் இன்னைக்கு ஜெபிக்கிற குடும்பமா இருக்குமா? கர்த்தர் கூடாரமா இருப்பா. வேத வசனம் நம்ம குடும்பத்துல இன்னைக்கு விதைக்கப்படுகிற குடும்பமா இருக்குமானால் 100 மடங்கு பலன் கொடுக்கிற குடும்பமா இன்னைக்கு நாம் காணப்படுவோம். எனக்கு அன்பானவர்களே, குடும்பம் வசனத்தின் மேல் கட்டப்பட வேண்டும். அந்த குடும்பம் தேவனுக்கு முன்பாக இருக்கிற குடும்பமா இருக்கும். அந்த குடும்பத்தின் தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த குடும்பத்தின் கண்ணீரை கர்த்தர் அறிவார். அந்த குடும்பத்தின் பாடுகளை கர்த்தர் அறிவார். உனக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறேன். நீங்கள் குடும்பமாக குடும்ப ஜெபம் இன்னைக்கு இருக்கிறதா? நீங்க 5 நிமிஷம் ஜெபம் பண்றீங்க, 10 நிமிஷம் ஜெபம் பண்றீங்க, அரை மணி நேரம் ஜெபம் பண்றீங்களா எனக்கு தெரியாது. குடும்பமாக ஆண்டவருக்கு காலையில ஒரு ஸ்தோத்திரம், குடும்பமாக ஈவினிங் வந்துட்டு ஒரு நன்றி ஜெபம் இந்த வாழ்க்கையில என் வாழ்க்கையில இருக்குமானால் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடா இருக்கும். பெருமழை வந்தாலும் பெருக்காற்று வந்தாலும் கர்த்தர் நமக்கு புகலிடமாய் இருப்பார். கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் இருப்பார். எனக்கு அன்பானவர்களே, நான் ஒரு காரியத்தை மறுபடியும் நான் சாட்சியாய் சொல்ல விரும்புகிறேன். போன வருடம் இதே டிசம்பர் மாசம் நாங்கள் பணித்தளத்துக்கு போயிருந்தோம். நற்கிரியை ஊழியத்திற்காக கடந்து சென்றோம். அந்த முடிச்சுட்டு நாங்க வந்துட்டு இருக்கோம். சென்னையில பெரிய மழை புயல் உருவாயிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க வந்துகிட்டே இருக்கோம். மழையோட வரோம், 10 மணிக்கு வரோம். வந்துட்டு நாங்க எங்க வீட்டுக்கு போறோம். நாங்க டிஎன்ஹெச்பி கோட்டர்ஸ்ல, தமிழ்நாடு கோட்டர்ஸ்ல கண்டியார்பேட்டில் நாங்க இருக்கிறோம். கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கோம். மழை பெஞ்சா புஷ்ன்னு தண்ணி வந்துடும். ஆனா அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள வராது, வெளியில வரும். எங்களை சுத்திலும் தண்ணி இருக்கும். அப்படிதான் இத்தனை வருடங்கள் நாங்க இருந்தோம். ஆனா ஊழியர் போயிட்டு வந்தோம். டயர்டு, 10 மணிக்கு அப்படியே படுத்துட்டோம். படுத்துட்டு அந்த பலவீனத்தினே அப்படியே எல்லாரும் முட்டி போட்டு ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்ததுக்காக எல்லாருக்கும் டயர்ட், சோ டயர்ட். ஓப்பனா சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் இறங்கினா கூட அந்த பலன் போடுறது கூட நம்ம சரீரத்துல பலன் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பலவீனத்தையும் முட்டி போட்டு நன்றி செலுத்தி ஆண்டவருக்கு ஜோமட்டா எல்லாரும் அப்படியே கொத்துன்னு போய் விழுந்து படுத்தாங்க. காலையில எழுந்த உடனே ஒரு பெரிய இடி எங்கள் குடும்பத்துல விழுந்தது. அப்படியே முழங்கால் கணுக்கால் அளவுக்கு தண்ணி குடும்பத்துல வீட்டுக்குள்ள தண்ணி வருது. அப்படியே ஊற்றெடுத்து அந்த நீர் தண்ணி வந்துகிட்டே இருக்கு. என் மனைவி சொல்றா, நாங்க நேற்று ஊழியர் தானே பார்த்துட்டு வந்தோம், நாங்க ஆண்டவருக்கு தானே ஊழியர் பார்த்துட்டு வந்தோம். எங்க வீட்டுல ஏன் இந்த சோதனை? கட்டில் மிதக்குது, எல்லா பொருட்கள் எல்லாம் சேதம், கிட்டத்தட்ட 1 லேக்கு மேல எங்களுக்கு லாஸ். அப்படியே வந்துகிட்டே இருக்கு தண்ணி. இங்க போய் ஓடி போய் இதை காப்பாத்தலான்னு போனா பாத்திரம் அப்படியே மிதந்து வந்துகிட்டு இருக்கு. எதையும் காப்பாற்ற முடியல. வெளியே ஓடினா 2 பைக்கு மிதந்து போய் கொண்டு இருக்கிறது. எதையும் வீட்டு வாசல் ஃபுல்லா வெள்ளம் சூழ்ந்து கொண்டது. ஒரு அகதியை போல அந்த நேரத்துல நாங்க என் பிள்ளைகளை இழுத்துக்கிட்டு மூட்டை தேவையான பொருட்களை தூக்கி கொண்டு பக்கத்துல எங்க சித்தப்பா வீடு இருக்கு. ஆண்டவருடைய கிருபை, அன்னைக்கு எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார் ஆண்டவர். எங்க சித்தப்பாவும் சித்தியும் கனடா போயிருந்தாங்க. அதனால எங்களுக்கு அந்த வீட்டை அடைக்கலம் கொடுத்தார். அந்த வீட்டுல நாங்கள் 1 மாசம் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டுக்குள்ள சரி பண்ணிட்டு நாங்கள் வந்தோம். கர்த்தரனா இந்த ஆண்டு நான் எதுக்கு எதை சொல்றேன்னா, கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு கர்த்தர் எனக்கு அன்னைக்கு அடைக்கலமா இருந்தார் போன வருஷம். இந்த வருஷம் எனக்கு பேடை உன்னை புதுசாக கொடுத்து அந்த பேடைக்குள் என்னை அடைத்து என்னை அந்த பெரு வெள்ளத்துக்கு இருந்து என்னை தூக்கி எடுத்து எனக்கு ஒரு புதிதான ஒரு இல்லத்தை வாங்க செய்து அதை அருமாக பிரதிஷ்டை செய்ய வைத்து என்னையும் குடும்பத்தையும் ஒரு பேடையா வைத்து இனி பெருவெள்ளம் வந்தாலும் மழை வந்தாலும் எனக்கு ஒன்று சேதம் இல்லாதபடி ஒரு பரிபூர்ண விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. வசனத்தை நம்பி வசனத்தின் மேல் நம்ம ஒரு குடும்பம் இருந்தது அப்படின்னு சொன்னா கர்த்தர் நம்முடைய தேவைகளை சரியான நேரத்துக்கு சம்டைம்ஸ் நமக்கு அடைக்கலம் கொடுப்பாரு. அது டெம்பரவரி தான். அடைக்கலன்றது டெம்பரவரி, ஆனா விடுதலைன்றது தான் பரிபூரணம். இன்னைக்கு அந்த விடுதலையை கர்த்தர் கொடுத்து எங்களை பரிபூர்ணமாய் நடத்தி இருக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவருக்காக நம்முடைய குடும்பம்
நம்ம முதலாவது காரியம் கர்த்தருடைய வார்த்தையினால நம்ம குடும்பம் கட்டப்பட வேண்டும். இன்னொரு விஷயம் கூட எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததை உங்களுக்கு நான் சொல்றேன். பிள்ளைகளை ஆனாலும் சரி ஏலியுடைய குடும்பத்தை பார்த்து கர்த்தர் கேட்டா, என்னை காட்டிலும் உன் பிள்ளையை நீ மதிப்பானே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. அதை எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒரு வார்த்தை, கற்றுக் கொடுத்த வார்த்தை. வசனத்தின் படிதான் உங்க பிள்ளைகள் மேல நீங்க பாசத்தையும் நேசத்தையும் வைக்கணும். அதுக்கு மேற்பட்டு வைக்கவே கூடாது. அதுல ரொம்ப ஆவிக்குரிய பிள்ளைகள் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். வசனம் என்ன சொல்றதோ அந்த அளவுக்கு தான் பிள்ளைகள் குடும்பம் இது மேல இருக்கணும். அதனாலதான் சொல்றாரு, இது ஒருவன் மனைவியாவது கிடையாது, என்னை விட அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவான் அல்ல. இததான் ஏலி குடும்பத்தை சொல்ற. என்ன காட்டில நீ எப்படி உன் பிள்ளையை மதிப்ப? என் பிரமாணம் என்ன சொல்லுது? என் கட்டளை என்ன சொல்லுது? உன் பிள்ளை பைபிள் படிக்காம காலையில போற, ஆனா நீ வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிற. பைபிள் படின்னு சொல்றதுக்கு என்ன குறைஞ்சிட போகுது? காலேஜுக்கு போகணும் சொல்றோம், ஸ்கூலுக்கு போகணும் சொல்றோம், எல்லாம் சொல்றோம், குளிச்சியான்னு சொல்றோம், சாப்பிட்டியான்னு கேட்கிறோம், எல்லாம் கேட்கிறோம். ஆனா பைபிள் படிச்சியான்னு கேட்கிறோமா? அப்ப எதை மதிக்கிறோம் நம்ம? கடைசி காலம், ஆண்டவருடைய வருகை வருகிறது. வசனத்தின் படி யார் இருக்கிறாங்களோ, வசனத்தின் படி சங்கீதம் 119:1 என்ன சொல்கிறது? உங்களுடைய வேதத்தின் படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான் தான் பாக்கியவான். என் குடும்பம் வசனத்துல கட்டப்படும். ஒருவேளை இன்னி வரைக்கும் நமக்கு எப்படி இருந்தாலும் சரி, ஒவ்வொரு எல்லைகள் ஒரு வேலை சரியில்லாம இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை புத்தி உள்ள ஒரு சிற்பாச்சாரியாய் வைத்திருக்கிறார். இனிமேல நம்ம குடும்பம் அப்படி கட்டப்படட்டும். இனிமே நான் சொல்லுவேன், நான் சொன்னேன், எனக்கு கத்துக் கொடுத்த ஒரு ஊழியக்காரர் என்ன தெரியுமா சொல்றாரு? நல்ல விஷயத்த 1000 டைம் சொல்லுங்க, நல்ல விஷயத்த 1 லட்சம் வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு எவ்வளவு நாள் இருக்கிறதோ, ஜீவன் இருக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க. பிள்ளையாண்டான் முதிய வயதிலே அதை கைவிடாது இருப்பான். ராயபுர திருச்சபையில நான் எப்போதும் என் மனைவி ஏசு அழைக்கிற ஊழியத்துல பணியாற்றுகிறேன். நான் விட்டுட்டு நாங்க போய் கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணுவேன். அப்ப ஜான்னு ஒரு சகோதரர் வந்தார். வந்துட்டு, உங்களை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னாரு. என்ன பிரதர், உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு எனக்கு தோணுச்சுன்னாரு. நான் போய் டெய்லியும் போய் உட்காந்து பைபிள் வாசிச்சு ஜோம் பண்ணிட்டு போறேன். அப்போ என் கையில வந்தாங்க ஒரு 100 ரூபான்னு காணிக்கை கொடுத்தாரு. என்ன பிரதர், இந்த மாதிரிலாம் நான் வாங்குறது கிடையாது, என்ன இப்படி கொடுக்குறீங்களா? இல்லை இது நான் ஆண்டவரால் ஏவப்பட்டு கொடுக்குறேன் அப்படின்னு, ஏதோ உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, உங்களை ஆர்டர் பண்ணணும்னு தோணுச்சு கொடுக்குறேன். அப்புறம் சொன்னாரு, நீங்க இந்த வயசுல வந்து பைபிள் வாசித்து ஜோமன்களை பார்க்கும்போது, சின்ன வயசுல எங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க என்னன்னா, பைபிள் படி பைபிள் படி பைபிள் படி பைபிள் படின்னு சொல்லுவாங்க. என் தம்பி நல்லா பைபிள் படிச்சு நல்லா விசுவாசி ஆகிட்டான். ஆனால் நான் இன்னைக்கு நான் அசட்ட பண்ணேன், எங்க அம்மாவுடைய வார்த்தையை அசட்ட பண்ணேன். நான் இன்னைக்கு என்னால பைபிள் படிக்க முடியல. ஆனா அந்த வார்த்தை மாத்திரம் இன்னும் எனக்குள்ள துணிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னார். உணர்வடையா பாருங்க, அந்த வார்த்தை சுத்திக்கிட்டே இருக்கு, அவரை சுத்திக்கிட்டே இருக்கு. அவர் பைபிள் படிச்சு முழங்கால் போடுற வரைக்கும் அந்த வார்த்தை விடவே விடாது. அந்த ஆத்மாவை அது அப்படியே கவி பிடிச்சிடும். அப்ப நம்ம சொல்லாம இருந்தா பிள்ளை எந்திரிச்சு ஒரு நாள் கேட்கும், நீங்க சொல்லவே இல்லையம்மா, எனக்கு நீங்க சொல்லியிருந்தா இன்னைக்கு நான் கேட்டிருப்பேன் அப்படின்னு சொன்னா நாம என்ன செஞ்சிருப்போம்? நம்மளால என்ன செய்ய முடியும்? ஆனா நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளை எழுந்து சொன்னோம் ஒரு நாள், அம்மா என் அம்மா பாக்கியவதி என்று சொல்லும், என் அம்மா பாக்கியவதி என்று சொல்லும். கணவர் சொல்லுவார், இவளாலே எனக்கு மேன்மையான ஸ்தானம் கிடைத்தது என்று சொல்லக்கூடிய எல்லா கணமும் தாய்மாருக்கு வரும், உங்களுக்கு வரும். ஆண்டவர் அவ்வளோ ஆசீர்வாதங்களை இங்கதான் வச்சிருக்கிறாரு, தாய்மாருக்கு தான் வச்சிருக்கிறாரு. ஏன்னா ஏவாளுக்கு பேர் வச்சது யாரு? ஏவாளுக்கு பேர் வச்சது யாரு? ஏவாள்னு ஏன் பேர் வச்ச? ஏவாள்னு ஏன் பேர் வச்சாரு? ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயானவள் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாரு. அப்ப என்ன அதுல விஷயம் அப்படின்னா, குடும்பத்துல சகோதரிமார்கள் என்ன செய்யணும்னா, ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசணும், ஜீவனற்ற வார்த்தைகளை பேசக்கூடாது. நீங்க ஜீவனுள்ள ஒரு வார்த்தை பேசினா புருஷர்கள் உங்களை அதிகமாக நேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள், வல்லமையாய் செயல்பட ஆரம்பித்து விடுவார்கள். அங்கு சோர்வுக்கு இடம் கிடையாது, அவர்கள் புஷ்டியும் பசுமையுமாய் மாறி விடுவார்கள். எனக்கு அன்பான அந்த ஜீவனுள்ள வார்த்தை, அதான் குணசாலின ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். அதுக்காக ஒன்னே புருஷன்மார்கள்லாம் அப்படி இல்லை. புருஷன்மார்கள் மனைவியை அன்பு கூற வேண்டும், கசப்பு இருக்கக்கூடாது. ஏன்னா ஸ்திரீயானவர் பலவீன பாண்டம், என்னுடைய ஜெபத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் தடை வராதபடி நாம ஸ்திரீயானவரோடு கூடி அன்பு கூர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி, இது ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடமை. அப்ப 2 பேரும் வசனத்துல பலப்படும் போதுதான்
இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம குடும்பத்துல செய்யும் போது கர்த்தர் அந்த குடும்பத்தை என்ன செய்கிறார்? அபரிவிதமாக ஆசீர்வதிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ பெருவெள்ளம் பெருக்காற்று வந்தாலும் அவங்க விழுந்து போக மாட்டாங்க, அவங்க அசைக்கப்படுவதே இல்லை. இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஃபவுண்டர் ஆஃப் விஸ்டம். ஒரு குடும்பத்துல இரண்டாவது தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் ஞானம். நீதிமொழிகள் 14:1 வாசிங்க. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். பாருங்க, இங்க ரெண்டு ஸ்திரீயை குறித்து சொல்றாங்க. என்ன ஸ்திரீ? புத்தி உள்ள ஸ்திரீ, புத்தி இல்லாத ஸ்திரீ. ஒரு ஒரு ஸ்திரீ என்ன செய்றாங்க? வீட அவங்களே இடிச்சுக்கிறாங்க. இன்னொரு ஸ்திரீ வீட கட்டுறாங்க. அப்போ அந்த வீடு ஒரு இடத்துல சொல்றது, வீடு ஞானத்தினால என்ன செய்யப்படும்? கட்டப்படும். 7 தூண்களாலே அது நிற்கப்படும். அது ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இருக்கு. அது நான் இப்போ அந்த சாப்டருக்குள்ள நான் போறேன். அப்போ ஒரு வீடு எதனால கட்டப்படும்? அப்ப குடும்பத்துல மிகவும் அதிகமான பங்கு இருக்கிறதுக்கு தேவை என்ன? ஞானம். அப்ப யாக்கோபு 1:5 நம்ம வாசிக்கிறோம், ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாலும் அதை எப்படி கொடுக்கிறவர்? சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். நம்ம ஆண்டவர் ஞானத்தை எப்படி கொடுப்பாரு? சம்பூர்ணமாய் கொடுப்பார். சாலமோனியுடைய ஜெபம் தேவனுக்கு ஏன் பிரியமா இருந்ததுன்னா, ஆண்டவரே ஒரு பெரிய பொறுப்பு எனக்கு இருக்கு, அப்ப இந்த பொறுப்பை நான் செயல்படுத்தணும்னா ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க, இந்த ஜனங்களை வழிநடத்தணும், இந்த ஜனங்களுக்கு தேவைகளை நான் கொடுக்கணும், ஒரு ராஜா சிங்காசனத்துல நான் யுத்தங்களை நடத்தணும், இதுக்கு எனக்கு என்ன தேவை? ஞானம் தேவை. ஆண்டவரே அப்பா அந்த ஜெபம் தேவனுக்கு எப்படி இருந்தது? பிரியமா இருந்தது. அப்படி பிரியமா இருந்ததுனால என்ன நடந்தது? ஏலாத ஐஸ்வர்யமும் அந்த வீட்டுக்குள்ள வந்தது. அப்ப ஞானம் ரொம்ப சிறந்தது. அறிவுக்கும் ஞானத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, தெரியுமா யாருக்காவது? அறிவுக்கும் ஞானத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் தெரிஞ்சுக்கிட்டதோ கற்றுக்கிட்டதோ உங்ககிட்ட நான் சொல்றேன். அறிவுனா என்ன? இப்ப இந்த குழந்தைகிட்ட நான் கேட்கிறேன், இது என்ன அப்படின்னு இந்த சின்ன பிள்ளைகிட்ட கேட்டா என்ன சொல்லும்? ஏதோ ஒண்ணு சொல்லும், வாட்டர் பாட்டில், தண்ணி அப்படின்னு சொல்லும். இப்ப இது அறிவு. அந்த பிள்ளைக்கு அறிவு இருப்பா. இது வந்து என்னது? வாட்டர் பாட்டில், தண்ணி அப்படின்னு. இப்ப இதை ஞானமா கொண்டு போறது எப்படி அப்படின்னு சொன்னா, அண்ணா கொஞ்சம் தண்ணி குடிங்க, தாகமா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த இதான் ஞானம். அறிவு இருமாப்ப உண்டாக்கும். நான் கண்டுபிடிச்சது இது எனக்கு தான், அது அறிவு. ஆனா ஞானம் என்ன செய்யும்? பகிர்ந்து கொடுக்கும். இயேசு ஞானமாய் நடந்தார். அவருடைய சரீரம் நமக்கு பகிர்ந்து கொடுத்தார் சிலுவையில். வீடு ஞானத்தினால் கட்டப்பட வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, அதற்கு நம்ம இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். many people's mistakes, எல்லாரும் இன்னைக்கு மிஸ்டேக்ஸ் பண்றது என்ன? எல்லாவற்றையும் முத்துக்களை பார்க்கலும் ஞானமே நல்லது. நம்ம ஞானத்தை விட்டுட்டு இன்னைக்கு அதிகமா காரியங்களை நம்ம இன்னைக்கு குடும்பத்துல, நான் கூட தான் அந்த மிஸ்டேக்ஸ் சில நேரங்களில் செய்திருக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னா, படி நீ அப்பதான் நல்லா இருப்ப, நீ இப்படி செய் அப்படிதான், இது வேற நல்லதா இருக்கு. ஆனா நான் சொல்லுவேன், இச்சிக்கப்படத்தக்கது ஒன்றும் நிகரல்ல. இந்த வேதம் மட்டும் நீங்க படிச்சு இருந்தீங்கன்னா இன்னைக்கு நான் சொல்லுவேன், தானியேலை போல நீங்க மாற முடியும். 10 மடங்கு சாமர்த்தியத்தை கொண்டு வர முடியும். அப்போ ஒரு குடும்பம் ஞானத்தினாலே கட்டப்பட வேண்டும். பலத்தை பார்க்கிலும் ஞானம் உத்தமம். ஆத்துமாவை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன். அப்ப இவ்வளவு ஞானத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1000 பார்க்கிறோம் ஞானம் நல்லதான். எதுல சொல்லுதுன்னா, பிரசங்கி 9:18 நம்ம வாசிக்கிறோம். இதுக்கு ஒரு காரியத்தை இப்போ எனக்கு பிரசன்ட்ல ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு. ஒரு சம்பவத்தை சொல்றேன், இந்த வசனத்துக்கு புரியும் பாருங்க. டக்குன்னு ஞாபகம் வருது எனக்கு. இங்க பாருங்களேன், ஒரு 2 கிராமத்துக்குள்ள சண்டை. ஒரு 2 கிராமத்துக்குள்ள சண்டை. அந்த சண்டையில இன்னொரு கிராமத்து ஆளுங்க என்ன செஞ்சிட்டாங்க? அருவா, கத்தி, கம்பு எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. இது நடந்த சம்பவம். எனக்கு ஒரு சொன்ன ஒரு காரியம், ஒரு மூத்த சகோதரர் சொன்ன காரியம். என்ன நடந்து வந்துட்டாங்க. இந்த ஊர் சைட்ல எல்லாம் அந்த காலத்துல நடக்கும், இந்த ஜாதி சண்டை, மத சண்டை, அதெல்லாம். இப்ப நமக்கு அதெல்லாம் தேவையில்ல, சண்டை அவ்வளவுதான். சண்டை வருது. அப்போ ஒரு வாலிபன், அந்த வாலிப தம்பி அந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் நடுவுல ஒரு ஆலமரத்துல விளையாண்டுட்டு இருக்காங்க. அங்க இருந்து குரூப்பா வர்றத பாக்குறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, என்னடே இது, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. என்ன வராங்க அப்படின்னு பக்கத்துல வர தெரியுது, கையில கத்தி, அருவா, ஒரு மாதிரி எல்லா லுங்கிய இழுத்து கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி வராங்க. என்னன்னா
உங்க ஊருக்காரங்களை ஒண்ணு விடாம பண்றவன்னு அந்த வாலிப செம்பி சொல்றான். அங்க வரும்போதே அவன் சுதாரித்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அந்த ஞானமான பேசுகிற ஒரு காரியம், அந்த ஞானம் கர்த்தர் தான் கொடுக்க முடியும். அந்த ஞானம் இருக்கும்போது சமாதானம் உண்டாகும். அந்த வீட்டுல ஞானமா நடக்கும்போது சமாதானம் வரும் பாருங்க. அப்போ அந்த இடத்துல அவர் வரும்போது சொன்னாரா, அண்ணா அண்ணா எங்க போறீங்க? உங்க ஊருக்கார பையனதான் போட்டு தள்ள போறோம். என்ன திமிரா இருக்காங்க, நீங்க ஒரு முடிவு போட்டா விட மாட்டோம்னு இவர் ஞானமா டக்குன்னு சொல்லிட்டாரு. சரிங்க நீங்க போங்க, நான் சொன்னா நீங்க என்ன கேட்கவா போறீங்க, போங்க போங்க, உங்க தலையெழுத்த யாருமே மாத்த முடியாது அப்படின்னாராம். ஒருத்த மட்டும் இல்ல, இவன் என்னமோ சொல்றான்டா, என்னன்னு கேட்போம் அப்படின்னு. என்னடே சொல்றேன், என்ன தலையெழுத்த மாத்த முடியாது அப்படின்னு கேட்கறானா. கேட்கும் போது சொல்றாரு, எனக்கு என்ன, நீங்க இங்க இருந்து கம்பு வச்சிருப்பீங்க, கத்தி வச்சிருப்பீங்க, அங்க எல்லாம் துப்பாக்கியோட நிக்கிறானுங்களே, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. நீங்க அங்க கால் எடுத்து வச்சாலே சுட்டு தள்ளிடுவாங்க தூரத்துல இருந்து. அதுக்கு தானே சொன்ன உங்க தலையெழுத்த மாத்திக்க முடியாது அப்படின்னு. இல்லை இவன் என்னவோ சொல்றான் அப்படின்னு சொல்லி சண்டை போடுற எண்ணத்தை உடச்சிட்டா. சண்டை நிறுத்தி பேக் வாங்கிட்டே இல்லை. இப்போ அவன் வேற சொல்லிட்டா, இதுக்கு மேல நம்ம போனா உயிர் போயிடும், தூரத்துல இருந்து எங்க இருந்து மறைவா இருந்து சொல்லுவானுங்களே தெரியாது, இவன் என்னவோ சொல்றான் அப்படின்னு சண்டை நின்றது. பேக்ல போயிட்டாங்க. அதுக்கப்புறம் போய் ஊர் பஞ்சாயத்து தலைவரை கூப்பிட்டு வேற மாதிரி ஹேண்டில் பண்ணி எல்லாரையும் ஒண்ணா உட்கார வச்சு சமரசம் பேசி ஒப்புரவாக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல வர்ற பிரச்சனையை எப்படி நம்ம செயல்படுத்துறோம்? பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் வரக்கூடிய பிரச்சனை, கணவனுக்கும் மனைவிக்கும் வரக்கூடிய பிரச்சனை, இப்படி அக்க பக்கத்து அயலாருக்குரிய இருக்கிற பிரச்சனை, இந்த காரியங்கள்ல நமக்கு எப்படி இருக்கிறோம்? எனக்கு அன்பானவர்களே, இந்த காரியங்கள்ல நம்ம எப்படி செயல்படுறோம்? அப்போ நமக்கு அந்த தேவனால் தேவையான ஞானம் நமக்கு வேணும். எனக்கு அன்பானவர்களே, சில காரியங்களை நான் எழுதினேன். ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு அந்த ஞானத்தை தாரும்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கணவன் மனைவியா எங்களை இணைத்திருக்கிறீங்க, எங்களுக்குள்ள இருக்கிற நல்ல ஐக்கியத்துக்கு ஒரு ஞானத்தை தாரும்னு கேட்கணும். சில காரியங்கள் ஞானமான ஆலோசனைகளை எனக்கு தாங்க. ஒரு குடும்பத்துல ஆலோசனை ரொம்ப முக்கியம். ஒரு குடும்பத்தை முன்னெடுத்து நடத்துவதற்காகவே எனக்கு ஞானத்தை தாங்க. குடும்பத்துல ஞானமான வார்த்தைகளை பேசுவதற்கு எனக்கு ஞானத்தை தாங்க. எனக்கு அன்பானவர்களே, அந்த ஞானம் ஊழியர் செய்வதற்கு எனக்கு ஞானத்தை தாங்க. என் தொழில எனக்கு ஞானத்தை தாங்க. யாக்கோப்புக்கு அந்த தொழில் எப்படி இருந்தது? லாபான் குடுக்கிக் கொண்டே இருந்தான். ஆனா ஒரே ஒரு ஞானத்தை கற்றுக் கொடுத்தாரு. அந்த கொப்புகளை வெட்டி போடு. கொப்புகளே ஒண்ணு இல்லை, அதுலயும் ஒண்ணு இல்லை. தேவ செயல், தேவ ஞானம். அது கர்த்தரான உயர்த்தி அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற விரும்பினார். அப்ப பாருங்க, பலமுள்ளவைகள் எல்லாம் யாரும் சேர்ந்தது? அப்போ ஒரு ஞானத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. இன்னைக்கு நான் தீர்மானங்கள் குடும்பங்கள்ல எடுக்கணும். அந்த தீர்மானத்தை எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிற அந்த தீர்மானத்துல நான் ஞானமான தீர்மானம் எடுக்கணும். என் பிள்ளைகளுடைய படிப்பு, என் பிள்ளைகளுடைய வளர்ப்பு, எல்லா காரியத்திலும் ஒரு ஞானம் வேணும். இன்னைக்கு ஊழியம் செய்யணும்னா கூட அந்த ஊழியத்துல ஒரு ஞானம் வேணும். எனக்கு என்ன ஊழியம் ஆண்டவரே, அதை என் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்தி அதை நான் ஞானமா செய்யணும். எல்லாத்துலயும் வெள்ளாடு மாதிரி போய் நம்ம தலையை வச்சுட்டு இருக்க முடியாது. கர்த்தர் இயேசுவுக்கு தேவன் என்ன ஊழியத்தை கொடுத்தாரோ அதை மட்டும்தான் அவர் செய்து முடித்தார். யோவான் 17:3 சொல்லுகிறது அதுதான். ஆண்டவரே, நான் இந்த பூமியில உம்மை மகிமைப்படுத்தினேன், நீர் எனக்கு தந்த கிரிகளை நான் செய்து முடித்தேன். அப்ப என் குடும்பத்தை வைத்து ஆண்டவரே நீங்க எனக்கு வாழ்க்கையில செய்யக்கூடிய ஊழியம் என்ன? திருச்சபை ஊழியம் என்ன? பக்கம் பக்கத்துல ஊழியம் என்ன? பக்கத்துக்காரங்கிட்ட நான் எப்படி ஞானமா நடந்துக்கணும்? அவங்களுடைய ஆவியை நான் பகுத்தறியணும். அது சண்டை போடுற நாவா, இல்ல கபடம் பேசுகிற நாவா? அதை பகுத்தறிஞ்சு அந்த ஆவியினால நம்ம ஞானமா செயல்படும் போது அது அப்படியே அமைங்கிறோம். சண்டைக்கு நிக்காது பாருங்க, நம்ம கிட்ட எதிர்த்து வராது பாருங்க. ஞானம் ரொம்ப முக்கியம். நான் இந்த ஊர் கதை சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த ஞானமா நம்ம செயல்பட்டா கட்டாயம் அந்த குடும்பத்துல என்ன இருக்கும்னா தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்யும். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் தங்கும். நாளுக்கு நாள் நாம் விருத்தி அடைவது நிச்சயம். கர்த்தர் ரொம்ப ஞானம் வேணும். எனக்கு இயல்பா கொஞ்சம் கோபம் வரும் ஆரம்ப நாட்கள்ல. அப்ப நான் அதிகமா என்னுடைய ஜெபம் அதான் ஞானமான ஜெபம். எதுல நான் பலவீனமா இருக்கிறோன்னா அதை கேட்டு ஜெபிக்கிறது தான் ஞானமான ஜெபம். புரியுதுங்களா? அதை தான் நான் கேட்டேன். என்ன கேட்டேன்னா, எனக்கு தாழ்மையும் சாந்தமுக்குள்ள ஆவியை எனக்கு தாங்கப்பா. ஆண்டவரே சொல்லியிருக்காருல, 2 நுகம் இருக்கு. சாத்த நுகம்னா என்ன தெரியும்ல, 2 மாட்டுக்கும் நடுவில் போடுற கட்டை, மரத்தூண்டு, அதான் நுகம். அதுல என்ன செய்வாங்க, ஒரு ரோப்பை கட்டினாங்கன்னா அந்த மாடு அது இழுக்கிற இழுப்புகள்லாம் போயிட்டே இருக்கும், அதான் நுகம். ஆனா எரேமியா 30:17 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் யாக்கோபின் நுகத்தையும் அவன் கட்டுகளையும் அறுத்தி எறிவார், இனி அவன் அடிமை படுவது இல்லை என்று சொல்கிறார்.
அப்போ நுகம். ஆனா ஆண்டவர் இயேசு மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல சொல்லும்போது சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன், என்னிடத்துல கற்றுக்கொண்டு நீங்கள் அந்த நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது உங்க ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலையை தரும், சுகத்தை தரும். நம்ம ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல். அப்ப நமக்கு நுகம் உண்டு. இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நுகத்தை நம்ம சுமந்து ஆகணும். அது எந்த நுகம்? இயேசு கிறிஸ்து கொடுக்கிற நுகம். அந்த நுகம் தான் நமக்கு மனத்தாழ்மை. சார்ந்த ஆண்டவர்கிட்ட நான் கேட்டு 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 இன்னைக்கு ஆண்டவர் என்னால சொல்ல முடியும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சொல்ல முடியும், நான் ஒரு 90% மனத்தாழ்மைக்குள்ளாக நான் கடந்து வந்திருக்கிறேன். இதோடைய ஹைலைட் எங்க அப்படின்னா, என் மனைவி இப்ப கோவப்படும் போது நான் சாந்தமாக போவேன். இதுதாங்க வெற்றி, இதுதான் சக்சஸ். நான் வேற எதையும் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி ரோட்ல எவனா திட்டா கூட அண்ணா மன்னிச்சிருங்கன்னா சொல்லக்கூடிய அளவுக்கு இருதயம் பக்குவப்பட்டு விட்டது. இப்ப இத மாதிரி நம்ம அநேக காரியத்துல அந்த மனத்தாழ்மை வரும்போது குடும்பத்துல தேவ சமாதானத்தை வரும். எபிரேயர் 12:2 நினைக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா, பாவிகளால் வந்த விபரீதத்தை இயேசு சிலுவையில் சகித்துக் கொண்டார், அவரையே நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அப்போ குடும்பத்துல அந்த ஞானம் எப்படி செயல்படுகிறதுனா, சகித்துக் கொள்கிற தன்மை. இந்த கடைசி காலத்துல நான் ஓப்பனா சொல்றேன், பணக்காரங்க வீட்டுல, ஐஸ்வர்யம் நிறைய இருக்கிற வீட்டுல, நிர்வாக பொறுப்புகள் நிறைய இருக்கிற வீடுகளை நான் பார்க்கிறேன், கணவன் மனைவி சந்தோஷமா வாழவே இல்லை. அதான் வெளிப்புற தோற்றமா இருக்கிறாங்க. மணலின் மேல விட்டு கொடுத்தது இல்ல, இருமாப்பு. நான் யார் தெரியுமா, என் பரம்பரை என்ன தெரியுமா, இருமாப்பு வேண்டாது. வேதம் தெளிவாக சொல்கிறது, யார் தாழ்மையாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் கிருபையை தாராளமாய் தருகிறார். அதே தேவன்தான், அதே கிருபையை தருகிற தேவன்தான் அடுத்த வார்த்தை சொல்கிறார், பெருமை உள்ளவனுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன் என்று சொல்கிறார். எவ்வளவு வேதனையான விஷயம் தெரியுமா? என் தகப்பன் தான் என்னை கட்டி அணைச்சி என்னை முத்தம் கொடுத்து என்னை ஆறுதல் கொடுத்து அதே தகப்பன் தான். ஆனா இருமாப்போ பெருமையோ எனக்குள்ள வரும்போது எனக்கு எதிர்த்து நிற்கிறவரும் அவர்தான். என் ஜெபத்திற்கு பதில் வராமல் தடை பண்ணி நிற்கிறவரும் அவர்தான். ஏன்? மனத்தாழ்மை இல்லை, மனத்தாழ்மை இல்லை. இயேசு பிறப்பில் தாழ்மை, இயேசு வளர்ப்பில் தாழ்மை. இயேசு தன் ஜீவனை கொடுக்கும் போது மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் நம்மை தாழ்த்தினார். குடும்பத்துல மனத்தாழ்மை ரொம்ப முக்கியம். அது போத் கணவருக்கும் வேணும், மனைவிக்கும் வேணும், பிள்ளைகளுக்கும் வேணும். திருச்சபை ஊழியம் செய்கிற எங்களை போல ஊழியர்களுக்கு இன்னும் அதிகமான அந்த மனத்தாழ்மையை தேவன் தரணும். அப்பதான் திருச்சபை என்கிற இந்த குடும்பமும் கட்டப்படும், விருத்தி அடையும், தேவ ஆசீர்வாதம் பெருகும், சண்டைகள் இருக்காது, கலவரங்கள் இருக்காது. அந்த மனத்தாழ்மை தானுங்க. ஈகோவும் பிரஸ்டீஜியும் தான் ஒரு மனுஷனை அழிச்சிடும். ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையில ஈகோவும் இருக்கக்கூடாது, பிரஸ்டீஜியும் இருக்கக்கூடாது. விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, மனத்தாழ்மையோடு கொடுக்கணும். பிடிக்கலையா, அவங்க கேரக்டர் சரியில்லையா, ஒரு தடவை 2 தடவை புத்தி சொல்லிட்டா அமைதலா இருங்க, எல்லாத்துக்கும் பதில் தான். கர்த்தர் நமக்காக யுத்தங்களை நடத்துவார். நான் ஒரு வேதனையான ஒரு விஷயத்த சொல்றேன். நீங்களாம் அந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணிட்டீங்கன்னு தெரியாது. நான் இந்த நேரத்தில் சொல்றேன், ஏன் அப்படின்னு சொல்ற பாருங்க. அந்த காரியத்தை நான் சொல்றேன். ஒரு வயதான பாட்டி, அவங்க ஊழியம் செய்கிறவங்க தான், நல்லா ஊழியம் செய்கிறவங்க, தான் பிள்ளைய மிஷனரியா ஒப்பு கொடுத்தவங்க தான். அவங்க கணவர் இறந்துட்டாரு. இறந்தவுடனே அந்த கணவருடைய வாட்செல்லாம் என் கையில கொடுத்து, நல்லா கேட்க, வாட்செல்லாம் கொடுத்து விற்று கொடுத்தாரு. இப்போ எங்க வாட்சிக்கு மதிப்பு இருக்கு? கிடையாது. அது அவங்களுக்கு தெரியாது. சரி, நான் விட்டு கொடுக்குறேன்னு வாங்கிட்டு வந்தேன். பார்த்தா அந்த கடையா போய் ஒரு 4 கடை கேட்டேன். கேட்டா அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் விற்க முடியாப்பா, 50 ரூபா வரும், 100 ரூபா வரும், அவ்வளவுதான் வரும் அப்படின்ட்டாங்க. அது நல்லா விலை உயர்ந்த வாட்சி தான். சரி, இவங்களுக்கு உதவி செய்யலான்னு போனேன். ஒரு நாள் உரிமையில, நீங்க திருச்சபையை சார்ந்தவங்க தான், உரிமையில ஏன்ட்ட வாட்ச் நான் கேட்கிற பழக்கம் கிடையாது. அன்னைக்கு அவர் அற்பத்தனமா ஆசைப்பட்டு அந்த வாட்சி சும்மாதான வீட்டில் கிடக்குதுன்னு நம்ம கட்டுவோம், சாமியில் என்ன வாட்சி தானே அப்படின்ட்டு எடுத்து நான் கட்டிட்டேன். அதுவும் அவங்க முன்னாடி சர்ச்சுக்கு போயிட்டேன். சர்ச்சு முடிச்சு போய் பக்கத்துல உட்காந்தோடனே அதை பார்த்துட்டாங்க. போல பார்த்த உடனே உன்னை வாட்சை எடுத்து காசை கொடுன்னு சொன்னா, நீ கையில கட்டிக்கிட்டு ஆட்டிட்டு இருக்க அப்படின்னு என்ன கட்ட வார்த்தைகள்லாம் சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கர மோசமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு நான் இதை யோசிக்கவே இல்லை. இவங்க இப்படி நம்மளை இந்த வாட்சிக்காக திட்டுவாங்கன்னு. நீ கட்டி இருக்கிறியா? இல்லக்கா, அதெல்லாம் விசாரிச்சேன், அது விலை போகாதுன்ட்டாங்க. அதனால நானே உங்களுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்துடலாம், உங்களுக்கு சரி கை செலவு உதவும், இந்த வாட்சை கட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனா நான் அந்த நேரத்துல கர்த்தர் என் இருதயத்தை அவ்வளோ தாழ்மையும் சாந்தமா வச்சார். கோவப்படலை, சினம் கொள்ளலை. வேற யாரா இருந்தா எனக்கு எப்படின்னு தெரியல. ஒண்ணு நம்ம வந்து அவங்க வாட்சியாவது யாரு நீ திட்டு இந்த திட்டு வாங்கிறதுக்காக எங்க அம்மா அன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், அவங்ககிட்ட வாழ்த்து சொல்லலாம், வயசுல போயிருந்தவங்க ஜோமன்லான்னு சொல்லலான்னு வந்தேன். ஆனா கர்த்தர் நல்லவர். நான் எதுக்கு இதை சொல்றேன்னா,
நான் அமைதியாக போனேன். அடுத்த செகண்டே ஆண்கள் ஐக்கிய சபை இருந்தது. என்ன ஒரு அண்ணன் வேகமாக ஓடி வந்து, அங்கே வாங்குங்க ஆண்கள் ஐக்கியத்தில் வார்த்தையை கொடுக்க ஆள் இல்லை, நீங்கள் இன்னைக்கு வார்த்தையை கொடுங்க, ஷேர் பண்ணுங்கன்னுட்டு எனக்கு கர்த்தர் ஒரு ஊழியத்தை கொடுத்தார். அதோட பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நான் அடுத்து ஈவினிங் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனில் ஐநாவரத்தில் என்னை பேசுறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் போனேன். அவரு என்னை பேச கூப்பிட்டவருக்கு எனக்கு பிறந்த நாள் எப்படி தெரியாது, ஒரு ஒரு கிஃப்ட் எனக்கு கொடுத்து அனுப்புறாரு. கர்த்தர் எனக்கு கூப்பிட்டு வரும்போதே சொன்னாரு, காலைல வாட்சிக்காக அவமானப்பட்டல, உனக்கு நான் வாட்சி தாண்டா உள்ள வச்சிருக்கிறேன்னு எனக்கு அவர் கொடுக்கும் போதே வெளிப்பாடை கொடுத்தாரு. அழகான ஒரு வாட்சை அந்த ஊழியருக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி பாருங்க, எப்படி உன் நீதியை நியாயத்தை பட்ட பகலை போலும் வெளிச்சத்தை போலும் விளங்க செய்கிறவர். நீ கெட்டது தப்பு இல்லடா, நீ நல்ல மனசுலதான் கட்டியிருக்க, நல்ல இருதயத்துல தான் கட்டியிருக்க, உனக்குள்ள சுத்த இருதயம் இருக்க. அது அந்த பர்சன் புரிஞ்சிக்கல, ஆனாலும் நீ அமைதியா இருந்து என் நாமத்தை நீ மகிமைப்படுத்தினபடினால உனக்கு இந்த கணத்தை தரேன்னு சொல்லிட்டு 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு வாட்சை கர்த்தர் அன்னைக்கு ஈவினிங் எனக்கு கொடுத்தார். நானா இருந்தா கட்டாயம் வாங்கவே மாட்டேன். ஆனா அந்த வாட்சை பொத்தி 2 வருஷம் வச்சு கெட்டி அது உடஞ்சி அழுக்காகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வாட்ச் வாங்கல. நான் இன்னைக்கு ரசிக்கப்பட்டனோ இந்த பிரேஸ்லெட்டு கோல்டு மோதிரம் போடுறதெல்லாம் விட்டேன். இதுல ஒரு ப்ளஸ்ஸும் இருக்கு. என்ன அப்படின்னா 12 மணி ஆனாலும் நான் சந்தோஷமா சுத்திட்டு எங்கனாலும் நான் தைரியமா வர்றதுக்கு வாய்ப்பு. அப்போ எனக்கு அன்பானவர்களே இதுதான் ரெண்டாவது காரியம். குடும்பத்துல நமக்கு தேவை ஞானம். இந்த நான் தாழ்மையா சொல்றேன், சகோதரிமார்கள் உங்க குடும்பத்துல ஏதாவது சரியில்லைன்னா இன்னையில இருந்து நீங்க ஜோம்னு ஆரம்பிங்க. ஆண்டவரே இந்த காரியத்துல ஞானத்தை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. அந்த ஞானத்தோடு நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த காரியத்துல உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லான ஞானத்தை கொடுத்து நீங்க ஜெயத்தை எடுக்கிறத பார்ப்பீங்க. உங்க முன்னாடி அந்த ஜெயம் நிற்கும். இன்னைக்கு சகோதரர்கள் கூட சொல்றேன், நம்ம அந்த ஞானத்தை கேட்கணும். ஆண்டவரே சொன்னார், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் அதை கேளுங்கள். எப்படி கேட்கணும்? சந்தேகப்படாம கேட்கணும். அப்ப அந்த ஞானத்தை அவர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். கடைசியாக வாசிக்கலாம், சங்கீதம் 112:6 அந்த வசனத்தை வாசிக்கலாம். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். அதுதான். இதை நம்ம அதிகமா எந்த இடத்துல சொல்லுவோம்? இந்த வசனத்தை ஒரு இடத்துல சொல்லுவோம், ஒரு இடத்துல எழுதி வச்சிருக்கோம். யாரும் சொல்லுங்க கரெக்டா? இந்த வசனத்தை நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல நம்ம அதிகமா செயல்படுத்த மாட்டோம். ஒரு ஃபியூனரல் சர்வீஸ் இறந்தவங்க வீட்டுல சொல்லுவோம், இவர் நீதிமான், இவர் நீதிமானுடைய கீர்த்தி நித்திய கீர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். அதை கலரையிலே என்ன இருக்கும்? நீதிமான் நித்திய கீர்த்தி வரும். ஏன் இந்த வேத வசனம் இப்படி சொல்லுது? அப்ப மூணாவது ஒரு குடும்பத்துல என்ன தேவைன்னா, ஃபவுண்டட் ஆன் குட் ஒர்க், நற்கிரியை. ஒரு குடும்பமாக நீங்கள் நற்கிரியை செய்ய வேண்டும். அட்வென்ட் ஸ்டார்ட் ஆயிடும், கேரல் ஸ்டார்ட் ஆயிடும், பண்டிகை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மைண்ட் எல்லாம் எங்க போகும்? என்னென்னமோ போகும், நிறைய போகும். திருச்சபை நிறைய வசூல் பண்ணணும்னு போகும். எங்களுக்கு என்ன மசலாம், எங்களுக்கு என்ன வரும்னா மிஷனிங்களுக்கு நிறைய ஒரு மாசம் சம்பளம் கொடுக்கணுமே, அதுக்கு கிறிஸ்துமஸ் கவர் வசூல் பண்ணணும்னு தோணும். இப்ப எல்லாருக்கும் ஒரு மைண்டு ஓடும். குடும்பத்துல சகோதரன்மாருக்கு தோணும், ஐயோ 20,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவாகுமே சம்பளத்தோடு கூட, இந்த வாட்டி 20,000 ஆகுதா இல்ல 30,000 ஆகுதான்னு தெரியல. இப்ப துணி கடைக்கு போய் குடும்பமா எடுத்தா முன்னாலும் 5,000 ரூபாய்க்குள்ள மேட்டர் முடிச்சிருவாங்க. இப்ப 5,000 ரூபாய் 10,000ன்றாங்க. 10,000 20,000 அப்படியே அல்டிமேட்டா போகுது. இப்ப வீட்டுல கூட யாரும் பலகாரங்களை செய்யறது இல்லை, எல்லாம் கடையிலே வாங்கி கொடுத்துறது. நல்லா அன்னைக்கு நல்லா செஞ்சு பலகாரங்களை கொடுப்போம். அப்போ ஒரு நற்கிரியை, இது ரொம்ப நீதியவான். நம்முடைய கீர்த்தி நித்திய கீர்த்தியா இருக்கணும்னா ஒரு குடும்பம் நற்கிரியை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். அவங்க நற்கிரியை என்கிற அந்த குணம் அவர்களுக்குள்ள பிரதிபலிக்க வேண்டும். முதலாவது காரியம் தேவனுடைய வார்த்தையின் மேல் வீடு கட்டப்பட வேண்டும். இரண்டாவது காரியம் ஞானத்தின் மேல் அந்த வீடு கட்டப்பட வேண்டும். மூணாவது காரியம் நற்கிரியினாலே அந்த குடும்பம் அலங்கரிக்கப்பட வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இந்த நற்கிரியை ரொம்ப முக்கியம் பாருங்க. எபேசியர் 2:10 வாசிங்க அப்படின்னா, நற்கிரியை உலகத்துக்கு செய்யற நற்கிரிக்கும் கிறிஸ்தவர்கள் சொல்ல மாட்டேன், கிறிஸ்துவுக்குள் செய்யறவங்க நற்கிரிகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் தெரியுமா? என்ன வித்தியாசமா? ஒண்ணே ஒண்ணுதான், அவங்க செஞ்சா புண்ணியம் கிடைக்கும்னு செய்வாங்க. அவங்க சுவாப அன்போடு செய்ய மாட்டாங்க. ஆனா எபேசியர் 2:10 மட்டும் வாசிக்கலாமா? ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு
தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, நல்ல அந்த வேலை கூர்ந்து படிக்கணும். சிருஷ்டிக்கப்பட்டு, அப்போ ஒரு சிருஷ்டிப்பு உண்டாகுது. நற்கிரியை செய்யும்படி சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய். தேவனுடைய செய்கை. அப்பனா என்ன அர்த்தம்னா, நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு இயேசு கிறிஸ்து என் பாவங்களை என்னை விட்டு எடுத்து போட்டு அவருடைய பரிசுத்த குணத்தை எனக்குள் வைத்த பிறகு, எனக்கு அன்பானவர்களே, என்னுடைய சுவாபமே எப்படியாய் மாறிவிட்டது, அந்த புது சிருஷ்டிக்குரிய சுவாபமே எப்படிப்பட்டதாய் மாறிவிட்டது, நற்கிரியை செய்வதாய் மாறிவிட்டது. வேதத்துல நற்கிரியை செய்தவங்க ரெண்டு பேர், ரெண்டு குடும்பத்தை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆவது வசனத்தை பார்த்தீங்கன்னா யார சொல்லலாம்? தபித்தா. தபித்தா என்ன செய்தா? மிகுந்த நற்கிரியைகளும் செய்தாங்க. இப்ப அவளுக்கு என்ன நடந்தது? நற்கிரியை செய்யறவளுக்கு செத்து போயிட்டாங்க. அப்ப அந்த இடத்துல நற்கிரியுடைய பிரதிபலன் என்ன வந்தது? கீர்த்தி. நீங்க நற்கிரியை செய்தா நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நற்கிரியை செய்யணும், நல்ல கிரியைகளை நாம செய்யணும். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் நீங்க திருச்சபை மூலமாக நல்ல நற்கிரியைகளை செய்யுங்க. தனக்கானவைகள் அல்ல, பிறருக்கானவைகளை ஃபர்ஸ்ட் தாட்ஸ் உங்களுக்கு என்ன வரணும்னா, பிறருக்கானவைகளை செய்யணும்னு வரணும். என் திருச்சபையில இருந்து இந்த ஏழை மக்களை நான் எப்படி சந்திக்கணும், இந்த திருச்சபையில இருந்து இந்த நாட்கள்ல நான் ஏழை மக்களுக்கு என்ன வஸ்திரம் கொடுக்கலாம், இத நற்கிரியை தான் சிருஷ்டிப்பு. அந்த சுவாபம் வரணும். அப்ப நற்கிரியை கவித்தால் அங்க நற்கிரியை செய்தனால அவளை பத்தி அங்க சொல்லும் போது, அப்போஸ்தலர் சொல்லும் போது என்னவா எப்படி அவளை அறிமுகப்படுத்தி சொல்றாங்க? செத்து போனவளை குறித்து, அவளா நாசக்காரி, அவளுக்கு தேவைதான், ஆண்டவர் வந்து அவர் கணக்கு கொடுக்க போறாரு அப்படியே சொன்னாங்க. இல்ல, மிகுந்த தான தர்மங்களை செஞ்சாங்க, நல்ல நற்கிரியைகளை செஞ்சாங்க. அப்ப எவ்வளவு அளவுக்கு அவங்க செஞ்சிருப்பாங்க, அந்த அன்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க. எனக்கு அன்பானவர்களே, நற்கிரியை செய்ய பழகணும். சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பழகணும். அதான் வளர்ச்சியை நமக்கு கொண்டு வரும். அந்த இடத்துல தபித்தாலை கர்த்தர் உயிர்ப்பித்தார். அப்போ நம்ம நற்கிரியை செய்யும் போது நம்ம குடும்பத்தை அந்த உயிர்த்தெழுதின் வல்லமையின் சாயலிலே கர்த்தர் நடத்துவார். நீங்க எதெல்லாம் மரித்து கிடக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, நீங்க பாட்டு நற்கிரியை செய்யுங்க. மரித்த காரியங்கள் எல்லாம் உயிரடைய செய்ய வேண்டியது அவருடைய வேலையா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. 2008ஆம் ஆண்டு நாங்க இந்த NMS ஊழியத்துல ஃபர்ஸ்ட் டைம் நான் மிஷன் ஃபீல்டு போறேன். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு தரிசனம் அங்க கிடைத்தது. நானும் எங்க மனைவி தரிசனத்தோடு இருந்தோம். எங்க அப்பாவுக்கு கேன்சர், கொடிய தரித்திரம் என் குடும்பத்தை சூழ்ந்து கொண்டிருந்தது. பயங்கரமான தரித்திரம். எந்த அளவுக்கு தரித்திரம்னா, சிம்பிளா சொல்றேன், என் பாப்பா ஸ்கூல்ல இருந்து வந்தா என் பாப்பா கேட்பா, எல்லாரும் ஸ்நாக்ஸ் வாங்கி கேட்கும் போது, அப்பா எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்கன்னு அவ அழுதுகிட்டே கேட்பா. நானு அவ கேட்டா போறான்னு திரும்பிக்கிட்டே கூப்பிட்டு போவேன். அந்த 10 ரூபாய் கொடுத்து என் பிள்ளைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்க முடியாத நிலைமை. ஆனா அந்த நிலைமையிலோ கர்த்தருக்குள்ள நான் சிருஷ்டிக்கப்பட்டபடினாலே, அந்த தேவ அன்பு எனக்குள்ள இருந்தபடினாலே, அந்த நற்கிரியை இதே கிறிஸ்துமஸ் டைம்ல நான் ஒரு பணித்தளத்தை ஆதாயமாக எடுத்துக்கொண்டு நானும் என் மனைவியும் ஒரு பணித்தளத்துக்கு கடந்து சென்று ஒரு 30,000 ரூபாய் அதுல நாங்க சில பேர்க்க வாங்கணும், சில நாங்க கொஞ்சம் அமௌண்ட் 12,000 போட்டோம். இப்படி அந்த தரித்திரத்திலும் போய் பிரயாணப்பட்டு போய் அந்த பிள்ளைகளுக்கு அழகான வஸ்திரங்களை கொடுத்து, இயேசு நம்மை நேசிக்கிறார் என்ற அந்த நற்செய்தியை அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து, அதை கிரியையினாலே செய்து அவர்களுடைய அந்த மகிழ்ச்சியிலே கிறிஸ்துவை கண்டுவிட்டு நான் வீட்டுக்கு வரேன். என் மனைவி கேட்கிறா, நமக்கு கிறிஸ்துமஸ்க்கு துணி எடுத்தீங்களா சொல்றா. இது எப்ப நடக்குது? டிசம்பர் 20ஆம் தேதி நடக்குது. அப்ப நான் சொன்னேன், NMSல போனஸ் தருவாங்க, ஒரு 1500 ரூபாய் தருவாங்க, நீ அம்மா பாப்பா எடுத்துக்கோங்க 500 ரூபாய்க்கு, எனக்கு வேண்டாம் சொல்லி வா முட்டி போட்டு ஜோம்னு சொல்லி அன்னைக்கு நானும் அவ்வளவு ஒருவனப்பட்டு கண்ணீரோடு ஜோம் பண்ணோம். எனக்கு அன்பானவர்களே, ஜோம் பண்ணி முடிக்கிற ஒரு போன் வருது. மறக்க முடியாத சம்பவம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவருக்காக நின்னா, அவர் நமக்காக நிற்கிறவராக இருப்பார். உண்மையாவே உணர்ந்து சொல்றேன், ஆண்டவருடைய அன்பு பெரிய அன்பு. நற்கிரியை செய்ய பழகுவோம். அப்போ போன் வருது. ஒரு பிரதர் என்ன போன் பண்ணி, அண்ணே வீட்டுக்கு வாங்க, நாளைக்கு காலையில 9 மணிக்குனாரு. ஒரு பக்கம் ஆத்துமா என்ன செய்யணும், படபடன்னு இவரே என்ன திடீர்னு கூப்பிட்டாரு. நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டுமா, ஏதாவது இடைஞ்சல் பண்ணிட்டுமா, நம்ம நிக்க வச்சு கொஸ்டின் கேட்க போறா, இப்படியெல்லாம் ஒரு பதட்டம், ஒரு இது. காலையில 9 மணிக்கு போனேன். 2 கட்ட பேக் நிறைய துணியை கொடுத்து, இந்த ட்ரெஸ்ஸை உங்களுக்கு தான் ஆண்டவர் கொடுக்க சொன்னார் என்று சொல்லி அந்த 2 கட்ட பேக் நிறைய அந்த துணியை கொடுத்தார். என் இருதயமும் கண்களும் குளமாக மாறினது.
நான் மற்றவர்களுக்காக, சிறுமைப்பட்டவர்களுக்காக சிந்தையோடு கூட நான் நின்ற போது கர்த்தர் என்னுடைய தேவைக்காக அவர் ஆத்துமாக்களை ஏவி கொடுத்தார். அந்த ஒரு வருஷம் தான் அவர் கொடுத்தார். நான் அடுத்த வருஷம் அந்த காக்கா வரும்னு நினைக்கல. ஆனா நற்கிரியை செய்து கொண்டே இருந்தேன், வளர்ந்து கொண்டே இருந்தேன். இன்னைக்கு வரைக்கும் செய்து கொண்டே இருக்கிறேன். இந்த மாசம் 30/1 நாங்க 3 மிஷன் ஃபீல்டுக்கு 3 காரியங்களாக கடந்து போக இருக்கிறோம். அதுவும் வளர்ந்தது. நாங்களும் கர்த்தர் என்னையும் வளர்க்க வைத்தார். இந்த கடைசி நாட்களில நம்ம நற்கிரியை செய்ய நம்ம பழகணும். எனக்கு அன்பானவர்கள், அது நீதியின் கிரியையா ஆண்டவர் பார்க்கிறார். அந்த நீதி கேட்ட பலனை ஆண்டவர் நமக்கு நிச்சயமாய் தருகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு 3 காரியம் நம்ம பார்த்திருக்கிறோம். ஒண்ணு என்ன? தேவனுடைய வார்த்தை மேல் கட்டப்பட இன்னைக்கு நம்ம தீர்மானிப்போம். எழுந்து நிற்போமா? ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு சின்ன தீர்மானத்தோடு தேவனுடைய வார்த்தை மேல் என் குடும்பம் கட்டப்படுவதற்கான முயற்சியை நான் செய்வாண்டவன். இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? நீதிமானுடைய வீடு அவருடைய வாசஸ்தலம். அவர் வாசம் பண்ணுகிற இடத்துல பிள்ளைகள் தரித்திரரா இருக்க மாட்டாங்க, கண்ணீரோடு இருக்க மாட்டாங்க, வேதனையோடு இருக்க மாட்டாங்க. உங்களை யாரா நிந்திச்சுட்டு இருந்தா கூட இன்னைக்கு இந்த சத்தியத்துக்கு நீங்க செவிகளை சாய்த்து ஒப்பு கொடுங்களேன். இயேசு வரப்போகிறார். வெளிப்படுத்தல சொன்னார், அவன் கிரியைகளுக்கு ஏற்ற பலன் என்னோடு வருகிறது. அந்த பலனை இயேசுதான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். எந்த மனுஷனும் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. எந்த மனுஷனும் உங்களை தூக்கி விட முடியாது. நாளைக்கு தூக்கி விடுவான், நாளைக்கு தூக்கி விட்டுன்னு சொல்லி உன்னை தூஷிக்க மனிதனாதான் இருப்பான். ஊழியத்துக்கு கொடுப்பான், அவனை கொடுத்தன்னு சொல்லி சுட்டி காட்டுகிறவனதான் இருப்பான். ஆனா நீங்க கர்த்தர் மேல, அந்த கண்மலை மேல என் வீடு கட்டப்படணும், என் பிள்ளைங்க அந்த கண்மலை மேல் கட்டப்பட்டு ஆசீர்வதிக்கப்படணும். ஏன்னா இனி வரப்போகிற காலங்கள் ரொம்ப நெருக்கமான காலங்கள் தான் இருக்கும். இனி நம்ம வரப்போகிற காலங்கள்லாம் ரொம்பலாம் இருக்காது. ஆனா வேதம் சொல்கிறது, நம்ம கண்மலை மேல் கட்டப்பட்டால் மட்டும்தான், அந்த வீடு தேவ ஞானத்தினால கட்டப்பட்டால் மட்டும்தான், அந்த வீடு தேவனால் நற்கிரியைகள் பழக கட்டப்பட்டால் மட்டும்தான் கர்த்தர் அந்த நீதியின் பலனை கர்த்தர் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பதாக இருப்பார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா? கொர்நேலி குடும்பம் கூட அப்படிதான் இருந்தது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம், ஒரு 100க்கு அதிபதி. ஆமா, 100 அதிபதிக்கு ஒரு 100 பேருக்கு ஒரு தலைவனா இருந்தவர். எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லா இருந்தவரா பாருங்க. எவ்வளவு தான தர்மங்கள். பரலோகம் அதை தட்டி கேட்டது. ஆனா அவர்கிட்ட என்ன இல்லை தெரியுமா? ரட்சிப்பு இல்லை. அந்த பரலோகம் இறங்கி வந்தது. அவர் செய்த அந்த தான தர்மங்கள், நற்கிரியைகளை பார்த்து பரலோகமே இறங்கி வந்தது. இந்த ரட்சிப்பை மாத்திரம் நான் கொடுத்தா அந்த கொர்நேலி குடும்பம் மாத்திரம் இல்ல, ஒரு கூட்டமே தேவனுடைய அன்புக்குள்ள வரும்னு தேவன் அந்த நல்ல கிரியைகளை அங்கீகரித்தார். ஆமாண்டவர் அந்த அங்கீகரித்தார். அன்னைக்கு ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரித்தார். நோவாவின் பேழையில வந்து அவங்க தொழுது கொண்ட போது அந்த குடும்பத்தை அப்படியே தேவன் சுகந்த வாசனையா நுகர்ந்தார். ஓ சகோதரனே சகோதரே, இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? திஸ் இஸ் ரைட் டைம். பாசிங் பாஸ் இதெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு ஒரு சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீதிமானுடைய வாசஸ்தலத்தை தேவன் அநேக ஆசீர்வாதங்களினாலே ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமாண்டவரே, அப்பா நன்றி ஆண்டவரே. நீங்க செய்கிறதெல்லாம் வாய்க்க பண்ணும்படியான நாட்களுக்குள்ள நடத்த போகிறார். உங்க வீட்டுல செல்வ திரட்சிகள் உண்டாக போகும்படியாக நடத்த போகிறார். தானியமும் களஞ்சியம் நிரம்பி இருக்க போகும்படி நடத்த போகிறார். இது அவரால் மட்டும்தான் முடியும். உன் கொம்ப உயர்த்த போகிறார். நீங்க கலங்கி வெட்கப்பட்டு அவமானப்பட்டு நின்ன இடத்துல யாக்கோபே, இனி உன் முகம் வெட்கப்பட்டு போவதும் இல்லை, இனி செத்து போவதும் இல்லை. ஓ அப்பா, உமக்கு நன்றி ராஜா. இந்த ஆராதனையில வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீ தேவனுடைய ஆசீர்வதி. இந்த திருச்சபையை ஆசீர்வதியும் அப்பா. நற்கிரியைகள் இந்த இடத்துல புறப்படட்டும் ஆண்டவரே. தேவ அன்பு இந்த இடத்துல இருந்து புறப்படட்டும் ஆண்டவரே. தேவ ஞானம் இந்த இடத்துல இருந்து வெளிப்படட்டும் ஆண்டவரே. அப்பா ஓ மகிமையின் தேவன் அப்பா, நீங்க மகிமையாய் நடத்த வேண்டி ஜெபிக்கிறோம். 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்கள் இருதயத்தை தேவனை பற்றும் அன்புக்கு நேராகவும் கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராகவும் நடத்துவாராக. இந்த வார்த்தையின்படியே தேவன் இந்த வார்த்தைகளையும் கேட்ட நம்மளையும் தேவன் ஆசீர்வதித்து இந்த பூமியில அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு நற்கந்தமாய், சுகந்த வாசனையாய், நற்சாட்சியாய் நம் குடும்பத்தை மாற்றப்படும். நம் குடும்பத்தில் இருக்கிற சில அவமான சொற்கள் எல்லாம் மாற்றப்படும். மாற்றப்பட போகிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த நாவல் எல்லாம் மாற்றப்படுகிறதுக்காக நன்றி ராஜா. என் பிள்ளையை குறித்து நீங்க வாரத்தோடு இருக்கலாம். பிள்ளையை குறித்த அவமானங்களை கர்த்தர் எடுத்து போடுகிறார். பிள்ளையை குறித்த தனி தலைமுறைகளை எடுத்து போடுகிறார். ஒரு விசேஷித்த ஞானம், ஆமா ஆண்டவரே அப்பா, ஒரு விசேஷித்த அபிஷேகம் ஆண்டவரே அப்பா, நம்ம குடும்பத்தின் மேல், பிள்ளைகள் மேல், தொழிலின் மேல், எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் வைத்து ராஜா நம்மை நிறைவாய் நடத்த போகிறார். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறபடினாலே சகல காரியத்திலும் ஆபிரகாமே நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய் என்று அன்னைக்கு ஒரு புறஜாதி சொன்னது போல தானியேல் சிங்கக்கவியிலிருந்து வந்தபோது அந்த ராஜா எழுப்பி சொன்னார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே மெய்யான தேவன், அவரே ஜீவன் உள்ளவர்.
இன்னைக்கு அப்படிப்பட்ட நாவுகளை கர்த்தர் நம்முடைய திருச்சபைக்கு நேராக, நம்முடைய குடும்பத்துக்கு நேராக, நம்முடைய சந்ததிக்கு நேராக தேவன் அதுதான் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் அப்பா. அதுலதான் தேவன் மகிமைப்படுவார், அதுலதான் தேவனுக்கு சந்தோஷம் ஆண்டவர். அப்படிப்பட்டவர்களாய் நம்மை மாற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவர், நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வருஷத்தை உடன்படிக்கையோடு தொடங்கின குடும்பங்களை கர்த்தர் இந்த வருஷத்தின் கடைசியில கூட நீங்க ஆசீர்வதித்து அந்த நீதிமானுடைய வாசஸ்தலத்துல ஏக ஆசீர்வாதங்களை, பொக்கிஷங்களை வைத்து நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இப்படி கருத்துல தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் அம்மா. ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென்.